அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய வகுப்பை தொடங்கலாம். இன்று காலையில் செஷன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் கால் பண்ணாங்க, எமர்ஜென்சிக்காக ஒரு ஹீலிங் கொடுக்க சொன்னாங்க. நம்ம ஹீலிங் கொடுத்துருக்கோம். இந்த ஹீலிங் அப்படிங்கிறது டாக்டர் ஏற்கனவே சொல்கிறாங்க, அவங்க மட்டும் இல்லை, இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே பண்ணலாம். இதில் முறையாக பயிற்சி எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள், உண்மையில் அதனால தான் நான் ஏற்கனவே செலக்டட் பீப்புள் அப்படின்னு சொல்லி சிலரை சொல்லியிருக்கிறோம். அப்போ முறையாக பயிற்சி எடுத்துக்கொண்டு அதன்படி நடக்கக்கூடியவர்கள் அப்படின்னாக்க அவர்களும் மற்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்கலாம். அந்த எண்ணம் முதல்ல இருக்கணும். அந்த 18 பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணணும். குறைந்தபட்சம் சேவை மனப்பான்மையோட இருக்கணும். அதை விட ஹீலிங்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம ஹீலிங் கொடுக்கும்போது அவங்க எந்த பொசிஷன் இருக்குன்னா மன்னிப்பறிக்கை கேட்கணும். சிலர் நம்ம ஹீலிங் கொடுக்கும்போது அவங்க மன்னிப்பு கேட்கல, அந்த இதுல எல்லாம் நார்மலாவே இருக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா அடிப்படையில் ஒரு டிசீஸ் அப்படின்னாலே, ஏதாவது வாழ்க்கையில் நாம் எதிர்பார்ப்பது நடக்கல அப்படின்னாலே அதற்கு தடையாக இருப்பது நாம் ஏற்கனவே செய்த பாவங்கள் தான் அப்படிங்கிறத நம்முடைய அடிப்படை கோட்பாடு. கர்மா, பாவ, புண்ணியம், இது 2 கிளைகளா இருக்கு. படிப்படியாக அதோட ஸ்டெப்ஸ் நிறைய இருக்கும். அப்போ ஒருத்தர் ஹீலிங் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும்பொழுது அந்த நாம முதல்ல அதுக்கு எலிஜிபிளான பர்சனா இருக்கணும். சப்போஸ் ஹீலிங் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த எனர்ஜி அங்க போகும்போது அவங்க நல்லா ஆயிடுவாங்க, அவங்க பிரச்சனை நமக்கு வந்துடும். அவன் கியூரா ஏஞ்சி போயிடுவான், இவங்களுக்கு அந்த வழி வந்துடும். ஸோ அப்படி எல்லாம் இல்லாமல் சரியாக இருக்கணும்னா முறையாக, அதில் டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன், அதை முறையாக பயிற்சி பெறக்கூடியவர்கள், இந்த வகுப்பில் முறையாக பயிற்சி பெறக்கூடியவர்களுக்கு அதன் பிறகு சார் தீட்சை கொடுப்பாங்க. ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இது யாருக்குமே, இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது யாரும் ஒருவருக்கு சொந்தமானதல்ல. இது அனைவருக்கும், மனிதனாக பிறந்த அனைத்து உயிர்களுக்கும் சமம். இந்த ஹீலிங் அப்படிங்கிற விஷயத்தை, சிகிச்சை முறை அப்படிங்கிறத எல்லாருமே கற்றுக்கொள்ளலாம். ஆனால் முறையான பயிற்சியோடு இதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் இந்த ஹீலிங்கில் வர்றவங்க இன்னும் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். அந்த பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும்போது டாக்டர்கிட்ட சொல்லலாம். சொன்னது பிறகு நீங்களும் கொடுக்கலாம். நன்றி. அடுத்தது, இந்த பிறப்புக்கும் எல்லாருக்கும் ஏற்கனவே சொன்ன இதுல எல்லாருமே கேட்ட குரல் தான் இருந்தாலும் கூட, இதுல தனிப்பட்ட முறையில் என்னுடைய அனுபவம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்பால் அனைத்து உயிர்களும் சமம், இதுதான் சொல்றாரு. அப்ப எல்லாருமே இது தெரியும். ஆனா நடைமுறையில் இதை பின்பற்றுகிறோமா அப்படின்னாக்க எனக்கு தெரிஞ்சு 99% இல்லை. எப்படின்னு கேட்டாக்க, இதுல நாம முறையாக இருந்தாலும் கூட, ஏற்கனவே 48வது நாள் வகுப்புல நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடியும் 2 முறை நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன் அதை. ஆனா அது தேவை, அடிப்படை தேவை. மனதை எப்படி ஒருநிலைப்படுத்துவது அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமானது அது. அனைத்து உயிர்களும் சமம் அப்படிங்கிறத மனதில் ஒருத்தருக்கு உண்மையில இருந்தாக்க, பர்டிகுலரா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாதி ரீதியான வேறுபாடு, நம்ம இந்த காஸ்ட் அவர் அந்த காஸ்ட் அப்படிங்கிறதோ, மதம், என்னுடைய மதம் உயர்ந்தது உன்னுடைய மதம் உயர்ந்தது அப்படின்றதோ, இனத்தின் சார்பாக நம்ம உயர்ந்தவர்கள் அப்படின்னோ தாழ்ந்தவர்கள்னோ அந்த மாதிரி இருக்கவே கூடாது. குறைந்தபட்சம் அழகா இருக்கிறோம், நம்மளோட அசிங்கமா இருக்கான், நம்ம வெள்ளையா இருக்கோம், கருப்பா இருக்கணும், ரிப்பீட் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க எதை வேண்டாம் என்று நினைக்கிறீர்களோ, எதை ஒதுக்குறீர்களோ அது ரிப்பீட் ஆகும். அதுவாக அடுத்த பிறவியில் நீங்க வருவீங்க. அது இந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஆனால் கர்மாவினுடைய மிகப்பெரிய சுரங்கமாக அந்த குரல் இருக்குது. எப்படின்னாக்கா, என்னுடைய பிறவியில டாக்டர்கிட்ட சொன்னப்போ, நான் ஒரு 14 பிறவி மெடிடேஷன் இருக்கும்போது ஒவ்வொரு இதுலையும் சொல்லி அதுக்கான லீட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுல நான் பண்ணும்போது என்னுடைய 7வது பிறவியில புதுக்கோட்டை, இங்க இருந்து 1 2 3 இப்படி போகும்போது 7வது பிறவில புதுக்கோட்டையில புதுக்கோட்டையில ஒரு ஜமீன்தார், அந்த மாதிரி ஒரு நிலச்சுவாந்தர், அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறேன். அப்போ இருக்கும்பொழுது, அப்போ ஒரு தேவர் சமூகத்துல நான் பிறந்திருக்கேன். நான் நல்லா எக்கனாமிக்கல வெல் டு டூ, நிறைய லேண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, சும்மாவே நம்ம ஆடுவோம். நமக்கு ஏகப்பட்ட 14வது பிறவியில நான் செஞ்சு அந்த பூர்வ பலன் நமக்கு வெல் டு டூவா இருக்கிறப்போ, அப்போ நான் ஒழுங்கா தான் இருக்கேன். கூட 4 பேர் இருக்கான். அவன் என்ன பண்ணா, ஐயா வந்துட்டார் நவுறான். எங்கேயாவது வயலுக்கு போறான்னு வச்சுக்க, அங்க 10 பேர் இருந்திருக்கான். எங்கேயாவது வண்டியில போனாலும் சரி, எல்லாருமே இல்ல அது யாரு, முக்கச்சாமிங்க, முக்கச்சாமி, அது பொக்கச்சாமி, அது கிளம்புடா நீ. அவனை அனுப்பிவிட வேண்டியது. அடுத்து அது யாரு, கருப்பாயி, கருப்பாயாது சிவப்பாயாது, அது கிளம்பி விடு. அவங்களெல்லாம் இந்த பக்கமே நிறுத்த விடாதீங்க, எல்லாத்தையும் அந்த பக்கம் அனுப்புங்க. டிசீஸ் என்னோட அப்போ தாட்டுங்கிறது காஸ்ட்லிசம் அதிகமா இருந்தது. அந்த மாதிரியான காஸ்ட்லிசம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு இது இருக்கு இல்லையா, இந்த என்னது மேல தெருவு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல,
அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ளே விடுறது இல்லை. அவங்க வந்து தோட்டத்து பக்கம் பின்னாடி வந்து ஏதாவது சொல்லி வாங்கிட்டு போ, அந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, என்னுடைய மனநிலை சாதி ரீதியாக மற்றவரை நான் வந்து வேறுபடுத்தி பார்க்கிறேன். 4வது பிறவியில வரும்பொழுது கரெக்டா இருக்கேன். நான் யாரெல்லாம் வந்து ஒதுங்கிருங்கன்னு சொல்றேனோ அதே நானா பிறக்கிறேன். நான் ஏற்கனவே "ஒய் தள்ளு தள்ளுங்கிறேன்", அந்த மாதிரி இன்னொருத்தன் இருக்கான். என்னால போக முடியல. அப்போ மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கல. ஸோ ஆன்மீகத்தில் அடுத்த கட்டத்துக்கு நான் போகும்பொழுது தடையா இருக்கிறது அப்படின்னா, அந்த இடம் தடையா இருக்குது. அடுத்த கட்டத்துல என்னால பிரேக் பண்ணி வர முடியல. அப்போ இதுல நான் சொல்றது என்னன்னா, இந்த இது சொல்றோம்ல, இப்ப அழகா இருக்கிறோம், ஒருத்தர் பார்த்து கற்பாங்க, ஐயைய கருப்பா இருக்கிறாங்க. சிலருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஐயோ ஒதுங்கி வா, மேல பட்டிருப்ப, அந்த மாதிரிலாம் சொல்லல. ஒருவரை பார்த்து முகம் சுளிக்கக்கூடிய அளவில் நீங்கள் நடந்து கொண்டாலும், அல்லது மன ரீதியாக ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்களை வெறுத்தாலும், உடலை காரணம் காட்டி இவர்களோடு பேசக்கூடாது, ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று மன ரீதியாக வெறுத்தாலும், இது ரெக்கார்டட். இந்த ரெக்கார்டட் பேக்ல எப்படி வருதுன்னா, ஸ்கின் டிசீஸ்ல வர்றதுங்களுக்கு இது ஒரு மெயின் ரீசன் வரும். அழகியல் ரீதியாக ஒருத்தர் வந்து மன ரீதியாக அவர்களை வந்து புறக்கணிப்பது, அவமானப்படுத்துறது, அந்த மாதிரி கேரக்டர்லாம் இருக்கிறவங்க பின்னாடி பிளாஷ்பேக்ல திருப்பி அவங்களே ரிப்பீட்டா வருவாங்க. அதனாலதான் வந்து இந்த இந்த விஷயத்தை எல்லாருமே சமம், உயிர்கள் உட்பட சமம். நாய் வளர்க்குறதுலயே பாத்தீங்கன்னா தெருநாயை வந்து விரட்டி அடிப்பாங்க, பெட் டாக்னு இவங்க தனியா வளர்ப்பாங்க. நாய்னா எல்லாமே நாய் தானே. அப்படி யாருக்குமே அந்த சமமான மனநிலை யாருக்குமே வர்றதில்லை. ஆனாலும் சமமான மனநிலையில் இருக்கின்ற அந்த வேறுபாடு மன ரீதியாக கூட இருக்கக்கூடாது. இது ஆன்மீகத்தினுடைய அடுத்த கட்டம். ஹையர் சோலா வரணுங்கும் போது மன ரீதியாக அனைவரையும் சமமாக பாவிக்கணும். சமமா பாவிக்கலன்னு வச்சு நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். 100% ஃப்ரீடம் ஃபார் யூ. ஹியூமன் பீயிங்க்கு கடவுள் கொடுத்த 100% நீங்க என்ன வேணாலும் நினைக்கலாம். உங்களுக்கு இதுதான் ட்ராக் அப்படின்னா அதை தாண்டி கூட போகலாம். ஆனா என்ன நீங்க பண்றீங்களோ அதை நீங்க அனுபவிப்பீங்க. இதான் ஹிண்ட் கொடுக்குறாரு. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, ஆனா நீ என்ன செய்யறியோ அதுக்கு பலனை நீ அனுபவிப்பாய். வட்டியும் முதலுமாக நீ எதை அனுபவிப்பாய். வாட் யூ சோ வாட் யூ ரீப். அப்போ மன ரீதியாக கூட ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. மன ரீதியாக கூட ஏற்றத்தாழ்வுகள், மன ரீதியாக மனசுல கூட நினைக்கக்கூடாது. கருப்பா இருக்காங்க, சிவப்பா இருக்காங்க, இந்த காஸ்ட் அந்த காஸ்ட் அப்படின்னு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு மனநிலையை நான் ஆரம்பத்தில் எனக்கு நல்லா தெளிவா ஞாபகம் இருக்கு, பலமுறை சொல்லியிருக்கேன். யாரையுமே வேறுபடுத்தி அப்படி இருந்தாக்க சப்போஸ் சொல்லுனா கூட, நான் ஏற்கனவே இன்னொருத்தவங்க ஃபர்ஸ்ட் இந்த 100 days ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருப்பவங்கள்ட்ட மீட்டிங்ல கூட சொல்லும்போது அவங்க வெளிப்படையா சொன்னாங்க, ஆமா சார் அந்த மாதிரி ஆட்கள் வந்தாக்க நான் வந்து சரியா பேச மாட்டேன், அவங்க கேரக்டர் அந்த மாதிரி அப்படின்னு. அப்ப சொன்ன அடுத்த பிறகு உனக்கு கன்ஃபார்மா அதுதான். ஐயோ என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னு. இல்ல இது ரியலி உண்மை. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, ஆன்மீகத்தோட உச்சம்னு போக போகன்னு பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதுக்கு பேசாம தெரிஞ்சுக்காமலே இருக்கலாமே இருக்கும். பட் ஒரு காலகட்டத்துல தெரிஞ்சுதான் ஆகணும். அப்போ அடிப்படையில் மன ரீதியாக கூட யாரையும் தவறாகவோ புண்படுத்தவோ கூடாது. அதனாலதான் அவர் சொன்ன விஷயங்கிறது பிறப்போக்கும், எல்லாருமே ஈக்குவல் தான். இந்த சூழல் மனுஷன், இந்த சூழல் அவனுக்கு எப்படி இருக்கான், அவனுக்கு ஒருவேளை எக்கனாமிக் மத்ததெல்லாம் விடுங்க, துட்டு வந்துருச்சுங்க பண்ணி கூட பர்சனாலிட்டி ஆயிடும். பணம் தான் மேட்ரு. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனையால இருக்காங்க அப்படின்னு மன ரீதியாக ஒண்ணுமே செய்யலைனாலும் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்களா, கஷ்டத்துல மன ரீதியா இவர் நல்ல நிலையில வர்றதுக்கு இறைவா ஆசீர்வதிங்கள் நம்ம எடுத்துக்க கூடாது. நம்மளே போயிட்டு ஒரு வேண்டுதல் தான், சின்ன வேண்டுதல். நம்ம யாராவது பாக்குறோம் மனசு கஷ்டமா இருக்கும்போது அப்படி ஒரு சின்ன ஒரு பிரேயர். ஏனால் பைபிள்ல ஒரு கோட் சொல்லுவாங்க, உன்னுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறேன் அப்படிங்கிறாரு. செவிதான் சாய்க்கிறாரு தவிர கொடுக்குறேன்லாம் சொல்லவே இல்லை, எந்த இதுலையும் கொடுக்கல. செவி காதலுக்கு நின்ன கேட்குற காதல வாங்கிறேன், அட்லீஸ்ட் காதலையாவது போடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான். யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்காக நம்ம ஒரு ஒன்று பிரயத்தனம். அப்ப சொல்றேன் இல்லையா, அவங்கள பார்த்தா கஷ்டமா இருக்குன்னு அப்படி கடந்து போறதை விட ஒரு செகண்ட், ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கர்ம விதிக்கு உட்பட்டு நீங்க எப்பயுமே இந்த வேர்டை போட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம தப்பிச்சிடலாம். கர்ம விதிக்கு உட்பட்டு நல்லா இருக்கணும்னா அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். கர்ம விதிக்கு உட்பட்டு இறைவா இவரை ஆசீர்வாதங்கள், நல்ல நிலைமை கொடுத்துட்டு நல்லா இருக்கட்டும், பாக்குறது எனக்கு கஷ்டமா இருக்குது, இவர் நல்லா இருக்கட்டும், அவருடைய கர்ம விதிக்கு இருந்தாலும் கூட அவரை ஆசீர்வதிங்கள் அப்படின்னு நீங்கள் ஆசீர்வதி. நீங்க கேட்கிற இந்த கேள்வி பிறருக்காக வேண்டுதல் அப்படிங்கிறது, அவரு நல்லா இருக்காரா இல்லையோ, யார் வேண்டாங்களோ அவங்க நல்லா இருப்பாங்க. என்னன்னா உங்களுடைய வார்த்தைங்கிறது உங்களுடைய இருந்து உள்ளத்திலிருந்து வருகிறது, உங்களுடைய எண்ணத்திலிருந்து வருகிறது, சொல்லிலிருந்து வருகிறது, செயலிலிருந்து வருகிறது. அப்போ அடிப்படையில் எங்கிருந்து வருகிறதோ அது தூய்மைப்படுத்தப்படுகிறது. இப்போ கிணறு இருக்குன்னா நல்ல நீர் ஊறுதுன்னா, நல்ல கிணறா இருந்தா நல்ல நீர் ஊறும். அப்போ கெட்ட சாக்கடை இருந்தா அதுல இருந்து தான் வரும். அப்ப நீங்க நல்ல சொல் மற்றவர்களை வாழ்த்தும் சொல்லாக இருக்கின்ற பொழுது அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக் கிளென்சிங் ஆகுறீங்க. எப்போதுமே அதான், ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க இல்லையா. அப்போ அடிப்படை காரணமாக நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தும். பி பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், எப்பயுமே பாசிட்டிவ். சொல்லுகின்ற வார்த்தை வந்து
அததான் இப்ப நிறைய இதுல சார் சொல்லிட்டே இருப்பாங்க, எப்படி வார்த்தையை பயன் நிறைய கேள்வியும் கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த வார்த்தை எப்படி பண்றது, பிரேயர்ல எப்படி இதை வைக்கிறது, பாசிட்டிவா வைங்க அப்படின்னா. இப்போ ரொம்ப பேர் ஐயோ எனக்கு ஒரே கடனா இருக்கு, இத்தனை லட்சம் கடன் இருக்கு, அத்தனை லட்சம் ஒரே தலைவலியா இருக்கு அப்படி எடுத்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் டியூன் தான் எடுக்கும். எடுத்த டப்புனு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கால வைக்கிறாங்களே, ஆம்ஸ்ட்ராங் எடுத்த உடனே யார் கால வச்சா அவங்க தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் என்பது. எனக்கு ஒரே கடனா இருக்கு, தயவு செஞ்சு காலி பண்ணோன்னா அதை நீங்க சொல்லக்கூடிய மோட்டிவ்ல கடன் அதுதான் ரிஜிஸ்டர் ஆகும். அப்ப எனக்கு என்ன, செல்வ செழிப்பு வரணும், எனக்கு கடன் சரியாகணுங்கிறத விட செல்வ செழிப்பு வரணும். அப்ப ரொம்ப பேர் வேண்டிக்கும், எனக்கு வந்து தூங்கி ஏஞ்சில இருந்து படுக்க போறோம்னு ஒரே தலைவலியா இருக்கு, வயிற்று வலியா இருக்கு, காது வலியா இருக்குன்னா, அப்போ அந்த வலின்னு இருக்கு இல்லையா, வலிங்கிறது இல்லை. அப்போ அதை எப்படி மாத்திக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், பரிபூர்ண ஆரோக்கியம் கிடைக்கணும். இந்த பாசிட்டிவ் பி யூஸ் த பாசிட்டிவ் பரிபூர்ண ஆரோக்கியம். அடுத்தது உறவுகள். ஆனா அது வரும், ஐயோ கண்ணதாசன் சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்னன்னா, இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுல பேசிக்கிறாங்களாம். சரியான பேயை கொண்டு வந்து என் தலையில கட்டி வச்சுட்டாங்கன்னு அந்த அவர் வந்து சொல்லும்போது அந்த அம்மா சொல்லுதான், சரியான பாழங்கணத்துல எங்க அப்பா தள்ளி விட்டார். அப்போ அர்த்தமுள்ள இந்த மதத்துல எழுதுவார். அப்போ இந்து மதத்தில் ஏறத்தாழ 50 வருடங்களாக இருந்தாலும் 80 வருடங்களாக இருந்தாலும் அந்த பாழங்கிணற்றில் தான் அந்த பேய் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறது அப்படிம்பாரு. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அன்பான குடும்ப உறவுகள் வேண்டும். இது 3 தான் பேசிக்காவே வரும்: அன்பான குடும்ப உறவு, செல்வ செழிப்பு, ஆரோக்கியம், பரிபூர்ண ஆரோக்கியம். இந்த 3 பேஸ்ல மட்டும் நீங்க பாசிட்டிவா எழுத கத்துங்க. எதுவா இருந்தாலும் சரி, பிரேயர்ல வைக்கும் போதும் சரி, பாசிட்டிவ் வேர்ட்ஸுங்கிறதா இதுதான். நெகட்டிவ் அப்படிங்கிறத இது நீ எழுத ஆரம்பிச்சிட்டாலும் பேச ஆரம்பித்தாலும் திங்க் பண்ண உங்களுக்கு வர்றது எல்லாமே அப்படியே வரும். ஸோ பாசிட்டிவ்ங்கிறது அங்கு திங்க் பண்றதே அந்த மாதிரி இருங்க. ஏன்னா ரொம்ப பேர் வந்து எப்படி நாங்க ப்ரேயர் வைக்கிறது, இது எப்படி முன்னாடி நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது. அப்போ காமனா இப்படிதான் பண்ணணும், பாசிட்டிவ் வருது நீங்களே தெரியும். ஏன்னா இந்த வகுப்புல வந்து ஒவ்வொன்றுக்குமே ஈச் அண்ட் எவரி ஸ்டெப்ஸ் வந்து கைடு கொடுத்து இப்போ ஆயிரக்கணக்கான பேருக்கு 1000 பேருக்கு தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது இல்லையா. அப்போ இதுதான் பாசிட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா, நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். பெரும்பாலும் தமிழ்ல வந்து பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இருக்கும், இலக்கிய இலக்கண ரீதியான வார்த்தைகள், சித்தர்களுடைய வார்த்தைகள் எல்லாமே நேர்மறையான வார்த்தைகள். அப்ப நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். ஆஹ் அது அதன் பிறகு வந்து அன்னைக்கு வந்து நம்ம இது சொல்லியிருந்தோம், அந்த இவங்க பாரிஸ்ல அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, அந்த அம்மா போன 2 நாளுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட பேசும்போது திரும்ப அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து நாம எடுக்கல, டாக்டர்கிட்ட பேசி முடிச்சுட்டு தான் பேசும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோன் வந்தது, இன்னொரு ஃபோன் சரி அவர் அப்புறம் எடுத்துக்கலான்ட்டு அடுத்த ஃபோன் எடுத்தப்போ எம்ஏஆர்ஐ ஏஎம்எம்ஏ மாரி அம்மா அப்படின்னு இருந்தது. சரி ஓகேன்னா அவங்க தான் எடுத்தாங்க. என்னடா அது மாற்றி வந்திருக்கேன்ட்டு சொன்ன. அப்போ அவர் சொன்னார், சார் என்ன சார் அந்த ஃபோன் எடுக்கல நீங்க அப்படின்னா, இரியா நீ நீ ஏற்கனவே ஒரு கலவரம் பண்ணி வச்சிருக்க, எமர்ஜென்சி பில்னா டாக்டர்கிட்ட கேட்டேன் இல்லையா. டாக்டர் வந்து அவர் எமர்ஜென்சியா கடன் இருக்கு, அதை அடைக்கிறது தானே சார் அந்த எமர்ஜென்சி பில்ஸ்ன்னு கேட்டாருன்னா, டாக்டர் சொன்னார் ஆமான்னாரு. அது ஆமாண்ணா, நீங்க ஆக்சிடென்ட்டுக்கு எமர்ஜென்சி சொன்னீங்களே அது கரெக்டாண்ணா, இதுவும் ஆமா தான், இது கரெக்ட். இப்ப ரெண்டுல எது சார் கரெக்ட் அப்படின்னா, ரெண்டுமே கரெக்ட்னாரு. இது ரெண்டும் கரெக்ட்னாக்க, இப்போ ஒருத்தர் எமர்ஜென்சிக்கு நம்ம அந்த பில்ஸை யூஸ் பண்றதா கொடுத்தோம்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் ரேஷன் கடை மாதிரி மாசத்துக்கு 5 கிலோ 10 கிலோ போட்டாதான் சரிப்பட்டு வரும். ஏன்னா அவன் டெய்லி எமர்ஜென்சில தான் நடந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த இவருக்கு 1 கிலோ போட்டுருங்க, அவருக்கு 1 கிலோ போட்டுங்க, எதுக்கு எடுத்தாலும் இது அந்த ரூட்ல செட் ஆகாது சார். அப்புறம் சொன்னார், ஆமா அதுவும் கரெக்ட் தானே, என்ன சார் எல்லாத்துக்கும் ஒரு கன்க்ளூஷன் வந்துடும் அப்படின்னு. அப்ப சொன்னா எமர்ஜென்சின்னு போது எது உனக்கு உச்சகட்டமா இருக்கோ அதை பண்ணுங்கன்னா, அப்படி சொன்னாலும் நம்மளால ஒத்துமிட்டான். அன்னன்னைக்கு ஒண்ணு பிரச்சனையா இருக்கும். முதல் நாள்ல 2 3 கடன் இருக்கும், அடுத்த நாள் தலைவலி இருக்கும், அடுத்த ஃபேமிலி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்ப டெய்லி ஒண்ணு இருக்கும். இது சரிப்பட்டு வராது. அப்ப நீங்க பிரேயரை வந்து முன்னிலைப்படுத்திட்டு இதை ஒண்ணு கொடுங்க. எமர்ஜென்சினா சோ காஸ்ட், இதுக்கு மேல வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற இடத்துல இதை பயன்படுத்தக்கூடியதாகும். அதுவே வராமல் இருக்கிறது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, எமர்ஜென்சி அந்த இடத்துல வராம இருக்கிறது என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்லும்போது, அப்ப அவர் தான் ஃபோன் பண்ணாரு. பேசும்போது அந்த கேட்டாரு, என்ன சார் ஒன்னாண்டா சொன்னதை வந்து பப்ளிகாண்டா சொல்லி விட்டீங்க, அவர் டெய்லி பார்த்துட்டு இருப்பாரு போட்டு அடுத்த நாள் ப்ரோக்ராம் பாட்டாரு, எல்லாம் சொல்லி விட்டீங்க அப்படின்னா. சரியா தெரியாம சொல்லிட்டேன், இருந்தாலும் இது நீங்க கேட்குற கேள்வி கரெக்டான கேள்வின்னு தான் டாக்டரும் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு. அப்புறம் சொன்னாரு, சார் ஒரு தப்பா வந்துட்டு வந்துடுறேன் சார், பாரிஸ் கார்னர்ல இருந்து அந்தாண்ட ஊட்டாண்டா வர்றது வந்து வேலைச்சேரி வந்துடுறேன். நான் சொன்னேன் அதெல்லாம் வேண்டாம், நான் எமர்ஜென்சி கொரியர் அனுப்பி விட்டுறேன். கொரியர்லாம் வேண்டாம் சார், நான் வந்துடுவேன் சார், 2 மணி நேரம் தான் சார் வண்டி இருக்கு சார், வந்துட்டு வந்துடுவேன்.
வேணாம்யா, அது நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, இதெல்லாம் அதெல்லாம் வேணாம் சார். நீங்க என்ன சார், அவர் வந்து எமர்ஜென்சிக்கு வாங்கி என்ன சார் சொல்றாரு, நீங்க இடையில வந்து நிறைய படிக்கணும் அப்படிலாம் சொல்றீங்களே அப்படின்னா, அப்படி இல்ல, இதுக்கு வந்து சில ப்ரொசீஜர் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணும்போது தான் முறையாக அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னா சரி ஏத்துக்கிட்டாங்க. ஆக எமர்ஜென்சி எதுவாக இருந்தாலும் மன்னிப்பு அப்படிங்கிறத முதன்மைப்படுத்தி நாம் தொடங்குகின்ற பொழுது எதுவும் வெற்றியாக அடைய முடியும் என்கின்ற சிந்தனையோடு நிறைவு செய்கிறேன். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஹியூமன் மெடிசனை பற்றி போட்டிருக்கீங்க. எல்லாருமே ஹியூமன் மெடிசனாக தான் இருக்கணும். அவர் வந்து ஹியூமன் மெடிசன், எனக்கு வந்து ஹியூமன் மெடிசன் தேவைப்படுது அப்படின்றது கிடையாது. எல்லாருமே ஹியூமன் மெடிசனாக தான் இருக்கணும். நீங்கள் நம்மளுடைய தர்ம சாஸ்திரங்கள்லாம் பாருங்க, எல்லா புராணங்கள் இலக்கியங்கள்லாம் பாருங்க, எல்லாமே வந்து ஹியூமன் மெடிசனாக இருக்கணுன்றது தான் கான்செப்டே. அப்படி யாரோ ஒருத்தர் தான் ஹியூமன் மெடிசனாக இருக்கணும் அப்படின்னு கிடையாது. எல்லாருமே ஹியூமன் மெடிசனாக தான் இருக்கணும். பட் ஹியூமன் மெடிசனை பற்றி போட்டிருக்கீங்க. எப்பெல்லாம் நாம் வந்து ஒரு தனிநபரும் ஹியூமன் மெடிசனாக இருக்கிறோமோ அப்போ வந்து இந்த உலகமே வந்து சொர்க்கமயமாக மாறிவிடும், எல்லாருமே மாறிடும். நம்மளும் ஹியூமன் மெடிசனாக இருக்கணும், மற்றவங்க ஹியூமன் மெடிசனாக பார்க்கணும். அப்போ ஹியூமன் மெடிசன் நாம் இருக்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த துன்பம், துயரம், சோகமெல்லாம் எதுவுமே இருக்காது. நாம் அப்படி இருக்கணும், எல்லாருமே ஹியூமன் மெடிசனாக இருக்கணும். நீங்கள் ஹியூமன் மெடிசன், நான் உங்கள்கிட்ட இருந்து ரெக்கவரி எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஹியூமன் மெடிசனாக மாறணும். இந்த ஹியூமன் மெடிசனாக ஒரு தனிநபரையும் மாற்றுவது தான் வந்து கர்ம ஹீலிங்குடைய குறிக்கோள்னு சொல்லலாம். ஹியூமன் மெடிசன் நீங்கள் மாறி பாருங்க. ஹியூமன் மெடிசனாக யாரும் மாற மாட்டாங்க. அவர் ஹியூமன் மெடிசன், நான் வரேன், என் குறைய சொல்கிறேன், உங்ககிட்ட நான் குறைய சொல்கிறேன், நீங்கள் ஹியூமன் மெடிசனாக இருந்து எனக்கு எனர்ஜி கொடுங்க, அப்படி கிடையாது. எல்லாருமே ஹியூமன் மெடிசனாக மாறணும். நீங்கள் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்து பாருங்க. லைஃப்பில் இந்த கர்மா எனர்ஜி ஹீலிங்களுடைய 18 கட்டளைகளையும் ஃபாலோ பண்ணி பாருங்க. எல்லாருமே ஹியூமன் மெடிசனாக மாறிடுவீங்க. அதுதான் அல்டிமேட் எய்ம் ஆஃப் அவர் லைஃப். எஸ். மகாலயபட்சம் பற்றி சொல்லுங்க. நாலுலேருந்து சொல்லுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவோம். மகாலயபட்சம் அப்படின்றது வந்து ஒரு வருடத்துல புரட்டாசி மாசத்துல முன்னாடி, ஆவணி மாசத்துலையும் புரட்டாசி மாசத்துலையும் வரும். சில மாதங்களில் புரட்டாசி வரும், சில மாதங்களில் அதுக்கு முன்னாடி இந்த ஆவணியில் வரும். 15 நாட்கள் தொடர்ந்து பௌர்ணமியிலிருந்து அடுத்த அமாவாசை வரைக்கும் தொடர்ந்து 15 நாட்கள் முன்னோர்களுக்காக மட்டுமே. அப்படின்னா இந்த மாதத்துல வந்து முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கும் முன்னோர்களுக்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த 15 நாட்கள் வந்து முழுக்க முழுக்க மகாலயபட்சம் ஸ்பெஷலா ஒரு நாளும் ஒரு கேட்டகரிக்கு, இந்த நாள் இந்த கேட்டகரி, இந்த கேட்டகரி, இந்த கேட்டகரி, ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து மகாலய அமாவாசை அன்னைக்கு எல்லா கேட்டகரிக்கும் சேர்த்து அன்னைக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கறது, மற்ற விஷயங்கள்லாம் பண்றது. அப்ப முன்னோர் வழிபாடு அது செய்யணும்ன்றது தான். ஒரு சகோதரர் கேட்டிருந்தாரு, அப்போ முன்னோர் வழிபாடுன்னா நீங்க வந்து அவங்கள கும்பிடக்கூடாதுன்றீங்க, அவங்கள இங்க கும்பிடணுன்றீங்களேன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு ஒரு 2-3 days பேக்குன்னு நினைக்கிறேன். முன்னோர் வழிபாடு அப்படின்னா நீங்க கும்பிடணும்னு சொல்றீங்க, இன்னொரு கும்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு. நல்ல அருமையான கேள்வி. அதை இப்ப நான் ஆன்சர் சொல்றேன். அதாவது முன்னோர் வழிபாடுன்றது வேற, நாம நினைச்சிட்டு இருக்கிறது வேற. ப்ராக்டிக்கலா முன்னோர் வழிபாடுன்றது ஒண்ணு, இப்போ ஒண்ணு. அதாவது முன்னோர்கள் இல்லாம நம்ம வரல. நமக்கு முன்னாடி அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க மூலமா நம்ம வந்திருக்கோம். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், நம்ம ஒருத்தர் உடம்புலையும் 7 ஜென்மத்தினுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஜீன் நம்ம உடம்புல இருக்கும். அடுத்தடுத்த ஜென்மால ஒன்று கூடும், ஒன்று குறையும். ஸோ எல்லாருடைய பாடியும் 7 தலைமுறையில, அப்பா வகையில 7 தாத்தா 7 பாட்டி, அம்மா வகையில 7 தாத்தா 7 பாட்டி, ஆக மொத்தத்தில் 16 தாத்தா 14 பாட்டி. இவங்களுடைய ஜீன் தான் நம்ம உடம்புல இருக்கும், அதான் வேலை செய்யும். அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி. 7வது தலைமுறையில இருக்கிற ஒரு தாத்தா பாட்டி ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அது நம்மளை பாதிக்கும். 7வது ஜென்மத்துல 7வது பிறவியில ஒரு
தாத்தா பாட்டி நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா அது நமக்கு கிடைக்கும். இது வந்து மினிமம். அப்ப 7ன்னா அப்ப 7க்கு மேல கிடையாதா? அப்படி இல்ல. 100ஆவது ஜென்மத்துல உங்க உங்க 100ஆவது தலைமுறையில உங்க தாத்தா பாட்டி ஏதா பண்ணா கூட அதுவும் கூட பாதிக்கும். மினிமம் 7, மினிமம் 7, குறைஞ்சபட்சம் 7 ஜென்மத்தையா பாதிக்கும். குறைஞ்சபட்சம் ஜென்மத்தையும் அந்த வாசனை இருக்கும். அதுதான் மினிமம் தான் 7, மேக்சிமம் எவ்வளவு நாளா இருக்கு. என்னுடைய அனுபவத்துல கிட்டத்தட்ட 60வது பிறவியில 60வது ஜென்மம், இதுக்கு முன்னாடி 60வது ஜென்மத்துல வாங்கின சாபம் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. 60 தலைமுறை தாண்டி அந்த ஜென்மம் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. நேற்று ஒரு சகோதர சகோதரியை பார்க்கும் பொழுது 60வது ஜென்மத்துல 60வது பிறவியில அவங்களுடைய ஃபோர்ஃபாதர்ஸ் பண்ணது அவங்கள பாதிச்சிருக்கு. இன்னைக்கு ஸ்டில் நவ் நேத்து நிலவரம் சொல்றேன். அப்படின்னா பாத்துங்களேன், விடாது கர்மா விடாது கருப்பு. எந்த ஜென்மமா இருந்தாலும் அங்கே பண்ணது இப்ப இவங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது. அப்ப 2 ஜென்மம் 3 ஜென்மம் எல்லாம் சும்மா, அது சில பேருக்கு இருக்கு, அந்த வகையில இருக்கு. அது எங்கேயுமே விடாது. நம்ம அதை வந்து லைஃப்ல ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ அந்த முன்னோர் வழிபாடுன்றது என்னன்னா, முன்னோர்களை வந்து நம்ம நன்றி சொல்லணும், மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணும், அவனுக்கு சென்டா கொடுக்கணும். அதுதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. முன்னோர்களை நினைக்கணும், வழிபடணும், அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அவங்க வந்த கடமை அவங்க செஞ்சாங்க, நம்மளால அவங்கள பாதிச்சிருப்பாங்க, ஏதாவது கையில பாதிச்சிருப்பாங்க. ஸோ மன்னிப்பு கேட்டோம், மன்னிப்பு கொடுத்தோம், அதை ஃபைல் க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சிடணும். அதுதான் முன்னோர் வழிபாடு. ஆனா நாம எப்படி எடுத்துக்கிறோம்? அவங்கள வந்து போறவங்கள போக விடாம இங்கேயே இருந்து என் குடும்பத்தையே பிறக்கணும், என் குலத்தையே காக்கணும், என் பேரனுக்கு நல்ல ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கணும், என் பேத்திக்கு நல்ல வரன் கிடைக்கணும், என் பேரனுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கணும், என் பேத்திக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும், சரியா, என் பேத்தி வீடு வாங்கணும், என் மகன் நல்ல வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இந்த வேலைக்கு போகணும், அந்த வேலைக்கு போகணும், நீயே வந்து என் குடும்பத்தை பிறந்துக்கோ. இப்படி நிறைய பேர் கேட்குறாங்க. பெரியவர்களை பெரியவர்களா வைக்கணும், அவங்களை தெய்வங்களாக மாற்றக்கூடாது, தெய்வங்களாக மாற்றக்கூடாது. கன்னி தெய்வ வழிபாடு கூட அப்படிதான். கன்னி தெய்வம் கும்பிடுறாங்க, எதுக்கு கும்பிடுறோன்னு தெரியாது கும்பிடுறாங்க. எங்க ஃபேமிலியில கூட கும்பிட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். எங்க ஃபேமிலியில கூட தரமையா கும்பிட்டு இருக்காங்க. அதுக்கு ஃபுல் ஸ்டாப் நான் தான் வச்சிருக்கேன். இப்போ 9 தலைமுறை தாண்டி 10வது தலைமுறையில இளங்கோன்னு ஒருத்தன் வருவான், அவன் தான் இதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பான்னு ஒரு அம்சம் இருக்கு போல இருக்கு. 9 தலைமுறையாக எங்க ஃபேமிலியும் கும்பிட்டு இருக்காங்க. எனக்கும் தெரியாது, சின்ன பையனா இருக்கும்போது வீட்டுல கும்பிடுவாங்க, சொல்லியிருக்கேன். அதுக்கு நான் தான் ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கேன். எப்படி வந்து அகலிகைக்கு வந்து ஒரு சாபம் கொடுக்குறாரு, முனிவர் சாபம் கொடுக்குறாரு. அப்போ சாப நிவர்த்தி கேட்கும் பொழுது என்ன சாப நிவர்த்தி அவரே சொல்றாரு? சில வருடம் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பிறகு ராமன் ஒருத்தர் வருவாரு. அவர் வந்த பிறகு அவர் காலடிப்பட்டவொடனே உங்களுக்கு சாப நிவர்த்தி ஆகும், நீ கல்லா இருந்து இருக்கிற ஃபார்ம்ல இருந்து திருப்பம் படைய மாதிரி நீ பெண்ணாக மாறுவா அப்படின்னு சொல்லிட்டு சாப நிவர்த்தி கொடுக்குறாரு. அப்ப ராமர்லாம் பிறக்கவே இல்லை. பட் ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த முனிவர் தெளிவா தீர்க்க தரிசனமா அந்த சாப நிவர்த்தியை கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு ராமர் பிறக்கிறாரு, அவர் வளர்றாரு, அப்புறம் வாழ்றாரு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல இந்த பக்கம் வராரு. வரும்போது அவர் காலடிப்பட்டு அந்த அகலிகை அவர் ராமருடைய காலடிப்பட்ட பிறகு அந்த சாப நிவர்த்தி மாதிரி நடக்கிறார். அதே மாதிரிதான் நான் எங்க ஃபேமிலி எக்ஸாம்பிளா சொன்னேன். இது மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் எல்லா ஃபேமிலியும் இந்த ப்ராப்ளம் நிறைய இருக்கு. என்னுடைய கணிப்பத்தை பார்த்தோம்னா 90% ஆஃப் த ஃபேமிலி இப்படிதான் இருக்காங்க. தெரியல ஏன் சஃபர் ஆகுறோம்னு தெரியல. இதுக்கு முக்கியமான அடிப்படை காரணம் இது. என்னுடைய குரு அடிக்கடி சொல்லுவார், இந்த தமிழ்நாட்டு பெரியாருடைய பேச்சை கேட்டு இந்த முன்னோர் வழிபாட்டெல்லாம் விட்டுட்டாங்க மக்கள், முன்னோர் வழிபாட்டை முறையா செய்யாம விட்டுட்டாங்க, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அடிக்கடி சொல்லுவார். எப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த பேச்சு அடிக்கடி வரும். தமிழ்நாட்டில் பெரியார் பேச்சை கேட்டுக்கிட்டு மக்கள் வந்து முன்னோர் வழிபாட்டெல்லாம் விட்டுட்டாங்க, தெய்வ வழிபாட்டை முறையா பண்ற சரியா பண்ண தப்ப பண்றாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவார். அது உண்மைதான், ஒரு வகையில உண்மைதான். பெரியார் வந்து ரைட், அவர் பர்பஸ்க்காக தான் கொண்டு வந்தாரு. இறைவன் அவர் பர்பஸாக தான் அவர் கொண்டு வந்தாரு. அவர் பர்பஸ் வந்து தவறாக சில விஷயங்கள்லாம் புரிந்து கொள்ளப்படுகிறது. அவர் தவறாக சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார், சரியானது சொல்லியிருக்கார். ஆன்மீக பெரியார் இங்க எப்படி தமிழ்நாட்டில் வந்து பெரியாரை வந்து அந்த நேரத்துல ஆன்மீகம் வந்து ரொம்ப அநியாயத்துல போயிட்டு இருக்கும்போது அக்கிரம போயிட்டு அப்படி ஒரு பெரியார் தேவைப்பட்டார். ஆனா அவர் எடுத்துக்கொண்ட வழிமுறைகள் வந்து 100% கரெக்டானா கொஞ்சம் தப்பு தான். அப்போ என்ன வகையில் எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் எடுக்கும். இப்ப பெரியார் சொன்னா பெரியார் நல்லதும் சொல்லியிருக்காரு, கெட்டதும் சொல்லியிருக்காரு.
நாம் என்ன பண்ணணும், நல்லதை மட்டும் எடுத்துட்டு கெட்டதை ஃபில்டர் பண்ணி அனுப்பிச்சிடணும். ஆனா எல்லாத்தையும் ஃபுல்லா பிடிச்சிக்கிறோம். அதான் நம்ம செய்ய பெரிய தப்பு. எல்லாத்துலயும் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. எல்லாருக்கிட்டையும் நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. நீங்க மனிதன் எடுத்துட்டீங்கன்னா கூட மனிதன் 100க்கு 100 100% பெர்ஃபெக்ட்னு யாரையும் சொல்ல முடியாது. 100க்கு 100 அயோக்கியன்னு யாரும் சொல்ல முடியாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நாம சொல்லுவோம், இவன் இவன் முழுக்க முழுக்க அயோக்கிய பையன், ரொம்ப ஃப்ராடுன்னும். அவங்ககிட்டயும் ஒரு நல்ல விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்கும். நம்ம கண்ணுக்கு அது தெரியல, அவ்வளவுதான். இவர் அப்படி தங்கம், புடம் போட்ட தங்கம், இவரை மாதிரி ஒண்ணுமே இல்லைன்னு நினைப்போம். பட் அங்கேயும் ஏதாவது ஒரு குறை இருக்கும், அவர்கிட்டையும் ஏதாவது ஒரு சின்ன குறை இருக்கும், ஏதாவது ஒரு சின்ன தவறோ சின்ன குறை ஏதாவது ஒன்று இருக்கும். புடம் போட்ட தங்கம் நாம் நினைச்சிட்டு இருப்போம், அப்படி இருக்காது. அது ஏதாவது பிளாக் மார்க் அங்கே இருக்கும். ஸோ முழுக்க முழுக்க நல்லவர்களும் யாரும் கிடையாது, முழுக்க முழுக்க கெட்டவர்களும் யாரும் கிடையாது. அவங்கள எந்த அளவுக்கு நாம பயன்படுத்திக்கணும் பயன்படுத்திக்கணும். இங்க எப்படியோ அதே மாதிரி கர்நாடகாவில் பசவர்னு சொல்லுவாங்க. அவர் அவர் பெரிய புரட்சி பண்ணாராங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தெய்வங்கள், குரு தெய்வங்கள் அப்புறம் வணங்குறதெல்லாம் வேஸ்டா இந்த மாதிரிலாம் ரொம்ப வேஸ்டா போயிட்டு இருக்காங்க அவங்க. அப்போ அந்த ஸ்டேஜ்ல பசவர்னு ஒருத்தர் வராரு. அவர் நிறைய விஷயங்கள் ஆன்மீக விஷயத்துல ஒரு வகையான ஆன்மீக பெரியான்னு சொல்லலாம். கர்நாடகாவில் இருக்கிற பீப்புளுக்கு தெரியும். அது அந்த வீரசைவர்கள், லிங்காயத்துகள், ஜங்கமர்கள்னு சொல்லுவாங்க கர்நாடகாவில். அவரை அவர் பெரிய குருவாக எடுத்துக்கொள்வாங்க அவங்க. இந்த வீரசைவர்கள், லிங்காயர்கள் கர்நாடகாவில் அந்த குரூப் இருக்கு. கேரளாலையும் அந்த மாதிரி இருக்காங்க, நாராயண குரு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லா இடங்கள்லையும் அந்தந்த மாதிரி ஒரு ஆன்மீக பெரியார்கள் இருக்காங்க. எல்லா மாநிலங்களையும் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஆனா அவங்கள பயன்படுத்திக்கிறது கொஞ்சம் கம்மி. அவங்ககிட்ட நிறைய பாசிட்டிவ் எடுத்துக்கணும், அதை எடுக்காம நெகட்டிவ் நிறைய எடுத்துக்குவாங்க. ஸோ முன்னோர்கள் வழிபாடுன்றது அவங்கள வழிபட்டு மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்து சென்ட் ஆஃப் பண்ணிடணும். அவனை திருப்பும் இழுக்கக்கூடாது. அதுதான், இதை தான் சரியா செய்யணும். இதுதான் முன்னோர் வழிபாடு. அப்போ முன்னோர்கள் வழிபாடுனா இப்ப நான் சொன்ன மாதிரி கும்பிட்டுட்டு லௌகிக விஷயங்களை நாம கேட்டு கேட்டு அவங்களையும் போக விடாம இங்கேயும் போடாம இருக்குது, அதுதான் தவறு. பட் அவங்க நினைவு கூறணும். அவங்க நினைவு கூர்ந்து அவங்களுக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கணும். நான் திரும்பவும் சொல்லியிருக்கேன், பல வீடியோஸ் சொல்லியிருக்கேன், கிளாஸும் சொல்லியிருக்கேன். அவங்க ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் இருப்பாங்க. அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அடுத்த பிறகு மறுபிறப்பு எடுத்துருவாங்க. அந்த மறுபிறப்பு எடுத்துட்டு பல பதவிகள் போயிட்டு இருப்பாங்க. மறுபிறப்பு எடுத்து போயிட்டாலும் கூட நீங்க கும்பிடுற அந்த வழிபாடு, நீங்க கொடுக்குற அந்த மன்னிப்பு அவங்க 10 பிறகு எடுத்திருந்தாலும் அவங்க போய் சேரும். 10 பிறகு எடுத்தாலும் போய் சேரும். அப்ப இறந்த உடனே சொல்லணும். அப்புறம் இறந்த உடனே அவங்க ஆதி உலகத்துல இருக்கும்போது சொல்லணும். அப்படி கிடையாது. அவங்க எந்த பிறவில எந்த உலகத்துல எங்க இருந்தாலும் கூட அது நீங்க கேட்கிற அந்த மன்னிப்பு அவங்க கரெக்டா போய் சேரும். அது பல வகையில் அவருக்கு நன்மைகளையும் கொடுக்கும். நீங்க நெகட்டிவா பண்ணுங்க, தீமைகளையும் கொடுக்கும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், புரியுமாறு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். முன்னோர் வழிபாடுன்றது கரெக்டா டிஸ்டிங்விஷ் பண்ணிக்கணும். பிரித்தறிய வேண்டும். லௌகிக விஷயங்களை கேட்கக்கூடாது. பட் முன்னோர்கள்னு சொல்லும்போது அவங்க யாரும் இப்ப இருக்க மாட்டாங்க, அடுத்த பிறவியில போயிட்டு இருப்பாங்க, எங்கேயாவது பறந்துருப்பாங்க. பட் எங்கேயாவது இடத்துல பறந்திருந்தாலும் உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்றாலும், நல்லா பார்த்துங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும் நீங்க இங்கே செய்கின்ற வழிபாடு, நீங்க நன்றி சொல்றது, மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கொடுக்கறது, அந்த பாசிட்டிவ் எனர்ஜியாக அவங்க எந்த பிறவில எங்க இருந்தாலும் அது போய் சேரும். அங்கே இருந்து அது ஆசீர்வாதமாக அது சேரும். இது எப்படி சார்னா அது ஒரு ஹை டெக்னிக்கு. அது ஃபியூச்சர்ல போக போக சொல்லுவோம், இப்ப வேண்டாம். அது பெரிய சப்ஜெக்ட். அது 10ஆம் கிளாஸ் சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. இப்போ 1ஆம் கிளாஸ்ல வேண்டாம். இந்த வழக்கம் புரிஞ்சுங்க, பின்னாடி நம்ம சொல்லுவோம். போய் சேரும், கண்டிப்பா போய் சேரும். எஸ்கேப் எல்லாம் ஆகாது, கரெக்டா வரும். சரி, அந்த வகையில முன்னோர் வழிபாடு கரெக்டா புரிஞ்சுங்க. இந்த கன்னி தெய்வ வழிபாடுன்றனோட கன்னி தெய்வம் அப்படின்றவங்க அவங்களும் அடுத்த பிறவிக்கு போக வேண்டியவங்க தான். நாம கன்னி தெய்வம் அப்படி சொல்லி வீட்டை வச்சு கும்பிட்டு இருக்க கூடாது. தவறு 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 தவறு. அவங்களும் அடுத்த லெவலுக்கு போக மாட்டாங்க, நாமளும் போக மாட்டோம். நம்மளால அவங்க கெட்டு போறாங்க, அவங்களால நாம கெட்டு போறோம். அடிக்கடி சொல்றது, உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன். அவங்க போகக்கூடாத நாம வழிபாடு பண்ணி அவங்கள நிறுத்தி வைக்கிறது நமக்கு பேட் கர்மா. அவங்களும் போகாம நான் பிளஸ் பண்றேன், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எங்க பெரியப்பா நல்லா இருக்கணும், எங்க சித்தப்பா நல்லா இருக்கணும், எங்க அப்பா நல்லா இருக்கணும், என் தங்கச்சி நல்லா இருக்கணும், என் தம்பி நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்களும் இங்க உட்காந்து பிளஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களும் அறியாம உங்களுக்கு இது பண்ணிட்டு இருக்கிற மூலமா நெகட்டிவ் கர்மா அவங்களும் சம்பாதிச்சுக்கிறாங்க. அடுத்த லெவலுக்கு போகணும். சரியா? ஆனா கன்னி தெய்வ வழிபாடு தவறு. அதை எப்படி அதை எரடிகேட் பண்ணணும்னு லதா ராமானுஜம்னு ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க. அது எப்படி அதை கண்டுபிடிச்சு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, அதுக்காக இவர்கிட்ட போகணும், ஒரு சாமியார்கிட்ட போகணும், இல்லை ஜோதிடர்கிட்ட போகணும், அவர்கிட்ட போகணும், இவர்கிட்ட போகணும். இதெல்லாம் மக்கள் ஃபாலோ பண்ற வழி. அப்படி கிடையாது.
மெடிடேஷன் உட்காருங்க. உங்களுக்கும் கடவுளுக்கும் மத்திய மீடியேட்டர் யாருமே வேண்டாம், யாருமே வேண்டாம். கையில கிறிஸ்டன் தான், கிறிஸ்டல் வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணுங்க. கையில கிறிஸ்டல் இல்லையா, நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன்ல கடவுள்கிட்ட கேளுங்க, இதுக்கு நான் என்ன பண்ணணும், இதெல்லாம் கிளியர் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும், எனக்கு வழிகாட்டுங்க. நீங்க கேளுங்க, கரெக்டா காட்டும். கிறிஸ்டல உருவமெல்லாம் காட்டும். அது நீங்க ப்ராக்டிக்கலா கிறிஸ்டலை யூஸ் பண்ண உருவமெல்லாம் காட்டும், ஃபேஸ் எல்லாம் காட்டும், அட்ரஸ் காட்டும், வீட்டு நம்பர் காட்டும், வீட்டை காட்டும், எல்லாமே காட்டும். கிறிஸ்டல் வந்து அவ்வளவு அருமையா காட்டும். எனக்கு வந்து என்னுடைய குரு ட்ரைனிங் கொடுக்கும்போது, எனக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்திருக்கும், நீங்க பாத்துக்கீங்களா என்னன்னு சொல்லி தெரியல. எனக்கு அந்த கிறிஸ்டல்ல ட்ரைனிங் கொடுக்கும்போது அதே மாதிரி தான், காலைல 3:30 மணி 3 to 6 தான் உட்காரணும். கிறிஸ்டல் கேசிங் சொல்லுவாங்க, கிறிஸ்டல் கேசிங் சொல்லுவாங்க அது பேர். ஃபாரின்ல இப்பயும் நிறைய பேர் பண்றாங்க, பட் நல்லா ஹைடெக்கா இருக்கிறவங்க தான் பண்றாங்க. இந்தியாவில் கிடையாது, இந்தியாவில எல்லாம் கிடையாது. சும்மா வெத்தலை பாக்கு மை போட்டு பாக்குறேன், வெத்தலை பாக்கு மை போட்டு, பட் இட் இஸ் அ சயின்ஸ். வெத்தலை பாக்கு மை போட்டு பாக்குறது வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் கிறிஸ்டல் கேசிங் தான் சொல்லுவாங்க. ஃபாரின்ல கிறிஸ்டல் கேசிங் சொல்லுவாங்க. பட் இங்கே நான் இந்தியாவில் அந்த வெத்தலை பாக்குல சில ப்ராசஸ் எல்லாம் இருக்கு, அதை போட்டு மை போட்டு பார்க்க சொல்லுவாங்க. அது உண்மைதான். அது இன்னைக்கு அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் நபர்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க, குறைஞ்சிருக்கிறாங்கிறது தான் உண்மை. பட் அது வந்து ஃப்ராடுலன்ட் சயின்ஸ் கிடையாது, உண்மையான சயின்ஸ். போட்டு பார்த்தா நீங்க எப்படி டிவி ஸ்கிரீன்ல பாக்குறீங்களோ அதே மாதிரி பார்க்கலாம். டிவி ஸ்கிரீன்ல எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி அது வெட்டால தான் இருக்கும், அதில் மை தான் தடவி இருப்பாங்க. அப்படியே ஸ்கிரீன்ல அப்படியே கரெக்டா பார்க்கலாம். அப்படியே நீங்க டிவியில ஓடுது பாத்தீங்களா, சினிமாவில் ஓடுது பார்த்தீங்க, அது மாதிரி அப்படியே பார்க்கலாம். ஆடியோவும் பார்க்கலாம், வீடியோவும் பார்க்கலாம். ரெண்டு இருக்காது, ஆடியோவும் பார்க்கலாம், வீடியோவும் பார்க்கலாம். அதான் ஏமாத்திரம் உண்மைதான், சயின்ஸ் தான், அருமையான சயின்ஸ். இன்னைக்கு யாரும் கற்றுக் கொடுக்குறவங்க யாரும் இல்லை, அதை கற்று ஃபாலோ பண்றவங்க யாரும் இல்லை. அப்படியே கற்றுதான் தப்பான பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க. அப்படியே கற்றுக்கொண்டாலும் தப்பான பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க. தப்பான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, நமக்கு உரிமை கிடையாது. அது மாதிரி தப்பா யூஸ் பண்ணவங்களுக்கு பனிஷ்மெண்ட், சரியான பனிஷ்மெண்ட், சாதாரண பனிஷ்மெண்ட், நினைச்சே பார்க்க முடியாத பனிஷ்மெண்ட் இருக்கு, தெரியாத மாதிரி பண்ணிக்கலாம். அந்த கிறிஸ்டல் கேசிங்னா என்னன்னா, காலையில பிரம்ம முகூர்த்தமா இருக்கணும். அது சில முறைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் முன்னாடி ஃபாலோ பண்ணணும். எம்டி ஸ்டொமக்கா இருக்கணும். அப்போ ஒரு கேள்வி கேட்கிறார். அன்னைக்கு வர சொல்லிட்டார் குரு, என்ன அவர் லண்டன்ல வந்திருந்த போது வேற ஒருத்தர் வர சொல்லிட்டார். அப்போ அவர் கேட்கிறார், சார் வந்து என்னுடைய பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகாம இருக்கு, இந்த பொண்ணுக்கு வரன் வேணும், இந்த பொண்ணுக்கு வரன் வேணும், கல்யாணம் நடக்குமா நடக்காதா, என்ன வரன் வேணும், சரி நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்துல உட்காந்துட்டாரு. நீங்க பாருங்க கிறிஸ்டல் கேசிங் பாருங்க. கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு. அப்போ கிறிஸ்டல் கேசிங்ல கேட்டா என்ன பண்ணுது, அது ஒரு ஊரை காட்டுது, ஒரு இடத்த காட்டுது, அந்த வீட்டினுடைய பேரை காட்டுது, இந்த வீட்டில் இந்த பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உருவத்தை காட்டுது. இது எனக்கு மட்டும் தான் தெரியும், பக்கத்துல இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது, பக்கத்துல இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது. ஜீவ நாடி பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நாடின்றது வந்து பெரும்பாலும் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, அங்கங்க ஒரு ஓடை எடுப்பாங்க, அந்த ஓடையில உங்க நட்சத்திரம் கேட்பாங்க, அல்லது கை ரேகை கேட்பாங்க, அதை மாதிரி எடுத்து கரெக்டா கொடுப்பாங்க. பட் இப்ப நிறைய நாடி பேர்ல நிறைய தப்புகள் பண்றாங்க, அது வேற சமாச்சாரம். நான் சொல்றது உண்மையான நாடி படிக்கிறவங்க, உண்மையான நாடி ரீடர்ஸ் சொல்றேன். நான் வந்து இன்னைக்கு போலிகள் நிறைய பேர் இருக்காங்க, பிசினஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, அது கமர்ஷியல் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு புனிதமான விஷயம். அது நாடி படிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அது டிவைன் மேட்டர் அது. பட் இன்னைக்கு ரொம்ப கமர்ஷியலா பண்ணிட்டாங்க. அந்த நாடிக்கு பேர் போன வைத்தீஸ்வரன் கோயில்லையும் அது சரியாக இல்லைன்றது தான் உண்மை. நாடிக்கு பேர் போன வைத்தீஸ்வரன் கோயில்லையும் அந்த ஆறுமுக நாயனார் ஒருத்தர் இருந்தார், அவரோட முடிஞ்சு போச்சு. ஆறுமுக நாயனார் இருந்தார், அவரோட முடிஞ்சு. அதுக்கு பிறகு இப்பெல்லாம் அப்படி சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஒரு அங்க பாக்குறாங்க, அந்த காண்டம் இந்த காண்டம் வசூல் பண்றாங்க, அதுக்கு ஏதோ பரிகாரம் சொல்றாங்க, அது ஏதோ போயிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம கமெண்ட் சொல்லிக்க வேண்டாம். ஓகே, அது பேட் கர்மா இருக்கணும், அங்க போய் மாட்டுவாங்க. குட் கர்மா இன்னும் கொஞ்சம் குறைவா இருக்கிறவங்க அங்க போய் மாட்டுவாங்க. ஸோ அந்த கிறிஸ்டல் கேசிங்ல வந்து இந்த கொஸ்டின் கேட்குறோம், ஆன்சர் வருது. ஒரு ஊர் வருது, அந்த நகர் வருது, வீடு வருது, அந்த வீட்டினுடைய மாப்பிள்ளை பேர் வருது, அந்த வீட்டினுடைய அந்த வீட்டுக்கு ஒரு பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த பேர் வருது, இத்தனையும் வருது. இது பக்கத்துல இருக்கணும், யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப நான் சொல்றேன், இந்த மாதிரி விஷயம் சொல்றேன். ரைட், நோட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ரைட், ஓகே. அப்புறம் அதுக்கு பிறகு அவர் போயிட்டார். குரு கிட்ட சொன்ன இந்த மாதிரி விஷயம் இருக்கு, இந்த மாதிரி அவசியம் இதுதான் சொன்னேன். ஓகே, ரைட், சரி. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பாருங்க, அதுக்கு பிறகு ஒரு 2 years கழிச்சு அவரை மீட் பண்ண முடிஞ்சது. 2 years கழிச்சு மீட் பண்ணோம். ஆனா குரு 2 years கழிச்சு தான் வந்தார். அந்த அடுத்த டைம் வரும்போது பார்த்து பேசணும். மேரேஜ் ஆகி போச்சு, நல்லபடியா முடிஞ்சு போச்சு. இது என்ன ஒரு பியூட்டி, நல்லா பாருங்க.
நான் வந்து இந்த டேட்டில் கேட்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு டேட் வந்து 11ஆ 10ஆ? ஓகே, இன்னைக்கு 10. 10th ஒரு எக்ஸாம்பிள் கற்பனைக்காக, நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இன்னைக்கு நான் 10ஆம் தேதி உங்களை கேட்குறேன். ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் தள்ளி தள்ளி போகுது. அதுக்கு என்ன காரணம்னு அதை தெரியுறோம், பார்க்குறோம். என்ன காரணம் என்னடான்னு சொல்கிறோம். இனிமேலுக்கு யார் வர போகிறாங்க? நல்லா பாருங்க, 10/9 நான் இன்னைக்கு பார்க்குறேன். கல்யாணம் நடக்கிறது வந்து 1 இயர் கழிச்சு நடக்குது. ஆஃப்டர் 1 இயர், அடுத்த வருஷம் தான் நடக்குது. அந்த அடுத்த வருஷம் நடந்து அந்த மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணிட்டு வராங்க. ஆனா சொன்ன டேட்ல அந்த இடத்துல அப்படி ஒரு ஏரியாவே பொட்டல் காடு. நல்லா பாத்துங்க, அப்படி ஒரு ஏரியாவே இல்லை. நான் இன்னைக்கு டேட்ல சொல்றேன். கல்யாணம் உங்களுக்கு அடுத்த வருஷம் நடக்குது. பொண்ணு பாக்குறாங்க, பண்றாங்க. இது எல்லாமே நெக்ஸ்ட் இயர் நடக்குது. அடுத்த வருஷம் இந்த இயர்ல அடுத்த வருஷம் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2025 10/9/2025 10/9/2026 கல்யாணம் நடக்குது. ஒரு 2 மாசம் முன்னாடி அலையன்சர் பாக்குறாங்க. ஆனா நான் வந்து 1 இயர் முன்னாடி பாக்குறேன். அது பொட்டல் காடு. அப்ப இந்த மாப்பிள்ளை வீடு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க போயிட்டு இதுக்கு மேல நம்ம கல்யாணம் பண்ணும்போது சொந்த வீடுன்னு ஒண்ணு இருக்கணும். அப்பதான் பொண்ணு வீட்டார் மதிப்பாங்க, நாம் பொண்ணு கேட்கறது கௌரவமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல ஒரு இடம் இவங்க லோனை போட்டு இடம் வாங்கி வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணி அதுக்கு பிறகு கல்யாணம் பண்றாங்க. அப்போ அந்த இடத்த வாங்குறாங்க, அதுக்கு ஒரு வீடு கட்டுறாங்க. அந்த வீடு கட்டி அதுக்கு ஒரு பேர் ஒன்று வைக்கிறாங்க. பூங்கோதை இல்லம் பேர் வைக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு வந்து பூங்கோதை இல்லம் பேர் வைக்கிறாங்க. அந்த வீட்டினுடைய அவங்களுடைய அம்மா பேரு பூங்கோதை இல்லம் பேர் வைக்கிறாங்க. திண்டுக்கல் தான் அந்த வீடு. பூங்கோதை இல்லம் பேர் வைக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கு. இது எல்லாமே 1 இயர் முன்னாடி காட்டுது. 1 இயர் முன்னாடி நம்ம காட்டுது. ஆனா அங்க எங்க டெவலப் ஆனது வந்து 1 இயர் கழிச்சு தான் அங்க நடக்குது. அடுத்த வருஷம் அங்கே பொட்டல் காடா இருக்கிற இடத்துல என்ன நம்பர்னு அட்வான்ஸா காட்டுது, என்ன வீடுன்னு காட்டுது, லோனை போட்டு ஓட்டாங்க. 1 இயர் முன்னாடியே காட்டுது. புரியுதா உங்களுக்கு? இப்போ அட் பிரசன்ட் இந்த டேட்ல இந்த டைம்ல அங்க ஒண்ணுமே இல்லை, காலி இடம். அதை யாரும் வாங்கவும் இல்லை. அது வந்து பிளாட் போட்டு வச்சிருக்கான், அவ்வளவுதான். அது விற்கவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அதுக்கு மேல ஒரு பிளானர், அந்த இடம், அந்த ரியல் எஸ்டேட் காரங்க இருக்காங்க இல்லையா, அந்த பொட்டல் காட்டை நாம சொல்லும் போது அது வெறும் பொட்டல் காடாக இருக்கிறது, வெறும் காடாக இருக்கிறது. இதுக்கு பிறகுதான் ரியல் எஸ்டேட் ஓனர் வராரு, அந்த லேண்டை வாங்குறாரு. லேண்டை வாங்கி அதை வந்து டெவலப் பண்றாரு, அதை வசிக்கும் இடமாக மாற்றி பிளாட்டா வந்து விற்கிறாரு. அதுக்கு பிறகு விற்ற பிறகு இவங்க போய் வாங்குறாங்க. அதுக்கு பிறகு இவங்க வீடு கட்டுறாங்க. அதுக்கு பிறகு இவங்க அந்த வீட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த வீட்டுல குடி போறாங்க. அந்த வீட்டுல யார் இருக்காங்கன்ற அந்த மாப்பிள்ளை முகத்தை காட்டுது, பேரை காட்டுது, அட்ரஸை காட்டுது. திண்டுக்கல். பட் இப்ப அது காலி இடம். நாம சொல்லும் பொழுது கிறிஸ்டல் கேசிங்ல அன்னைக்கு நான் வேலை செய்யல, நானும் என்னுடைய குரு, அந்த சம்பந்தப்பட்ட நபர், அவர் CLRIல ஒர்க் பண்றாரு, சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் ஒர்க் பண்றாரு. அவர் அடையார். அவர் 3 பேர் உட்கார்ந்து பார்க்கும்போது அங்க இடமே இல்லை. ஆனா ஃபியூச்சர்ல அதெல்லாம் நடக்குது. ஆனா ஃபியூச்சர்ல பின்னாடி நடக்க போறது அட்வான்ஸா காட்டி கொடுக்க பாருங்க. நம்பர் 64 VGP நகர் வேலை செய்யறது நாம அதை பார்க்கிறோம். திண்டுக்கல் நடக்கிற விஷயம் காட்டுது. இப்ப இருந்து நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறோம்? பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்லாம் கடவுளுக்கு ஒண்ணுமே கிடையாது. உங்க பாஸ்ட்ல எந்த டேட்டா வேணாலும் எடுக்கலாம், பிரசன்ட்ல எந்த டேட்டா வேணாலும் எடுக்கலாம், ஃபியூச்சர்லயும் எந்த டேட்டா வேணாலும் முன்னாடி எடுத்து சொல்ல முடியும் அப்படின்னு கிறிஸ்டல் கேசிங் நம்ம பார்த்து சொல்லணும். இதுதான் கிறிஸ்டல் கேசிங். இதைத்தான் வெத்தலை பார்க்கும் மயிலை போடுவேன். பாஸ்டையும் பார்க்கலாம், பிரசன்டையும் பார்க்கலாம், ஃபியூச்சரையும் பார்க்கலாம். நான் அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட கிளாஸ்ல சொன்னேன், நம்ம கிறிஸ்டல் மூலமாக எனர்ஜி கொடுக்கறது ஒரு விஷயம் நல்ல விஷயமா நடக்கணும், நல்லபடியா நடக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பாஸ்டான விஷயத்துக்கு கொடுத்து அந்த கர்மாவை வந்து அங்கே ரூட்டோட கட் பண்ணும். அதை கட் பண்ணாதான் இங்க சரியாகும். அப்போ பாஸ்டுக்கு எனர்ஜி அனுப்பிச்சு கட் பண்றோம். ப்ரெசென்ட்டுக்கு இப்பயும் அனுப்பலாம். இங்க ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது, ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த சரியான விஷயம் இங்க நடக்கணும்னா இங்க இருந்து எனர்ஜி அனுப்புறோம். பாஸ்ட்டுக்கும் அனுப்பலாம். ஃபியூச்சர்ல ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது, 2 வருஷம் கழிச்சு நடக்க போகுது, 4 வருஷம் கழிச்சு நடக்க போகுது, ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அந்த விஷயம் பெர்ஃபெக்டா நடக்கும். இப்போ இருந்தே எனர்ஜி கொடுக்கலாம். இந்த எனர்ஜி கரெக்டா வச்சு அந்த டைம்ல அது பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும். கடவுளை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் இல்லை, பிரசன்ட் இல்லை, ஃபியூச்சர் இல்லை. அது நமக்கு தான், அது நாம தான் பிரிச்சுக்கிறோம். கடவுளை பொறுத்த வரைக்கும் அது வேற டைமென்ஷன். இது கொஞ்சம் கேட்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஏடா அது மண்டை குழம்புதே, அப்படி மண்டை காயுதேன்னு இருக்கும். பட் இல்லை, கடவுளை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே ஒண்ணுதான். அவருக்கு எல்லாமே ஒன்று. நம்ம தான் அது வந்து பிரிச்சுக்கிறோம். காலங்கள் வந்து இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு நம்ம தான் பிரிச்சுக்கிறோம். அது நம்ம அறிவுக்கு, நம்ம டைமென்ஷன் தான் பிரிச்சுக்கிறோம். பட் இறைவனோட டைமென்ஷன்ல ஒண்ணு, எல்லாமே ஒண்ணுதான். அது ஹையர் லெவலில் வரும்போது நீங்களே புரிஞ்சுக்கங்க. எப்போ புரிஞ்சுக்கிங்க? ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் லெவலில் வரும்போது புரிஞ்சுக்கிங்க.
நவ் யூ ஆர் இன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். 6th 7th ஸ்டாண்டர்டில் வரும்போது இதை இந்த டெக்னிக்ஸ் வந்து கரெக்டாக ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணும். பாஸ்ட் இல்லை, ப்ரெசன்ட் இல்லை, ஃபியூச்சரில் எல்லாமே ஒன்று தான். எஸ். மன்னிப்பு மகாலய பட்சி பற்றி நம்ம சொல்லுவோம், அடுத்தடுத்து நம்ம சொல்லுவோம். அப்புறம் வந்து இந்த ப்ரேயருக்கு ஒரு சகோதரி நைட்ல மெசேஜ் சுபான் ஒரு சகோதரி போடுறாங்க இல்லையா? அதுல ப்ரேயர் பண்றீங்கன்னு எனக்கு நல்ல விஷயம். அவசரத்துக்கு கிடைக்கல அது இப்போ. கொடுங்க. அதில் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் சகோதரிக்கு, இன்ட்ரெஸ்டட் பீப்புள்னு போடுறீங்க இல்லையா? குரூப் ப்ரேயர் அண்ட் மெடிடேஷன் ஃபார் ஆல் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் அண்ட் ப்ரே போடுறீங்க இல்லையா? அது இன்ட்ரெஸ்டட் பீப்புள் அப்படின்றத வந்து அந்த பீப்புள்ன்றதை போட வேண்டாம், இன்ட்ரெஸ்டட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு போட்டுக்கோங்க சகோதரி. சுபானா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இப்போ லைவ்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லைவ்ல இருந்தாலும் ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. லைவ்ல இல்லைனாலும் அந்த குரூப்ல மெடிடேஷன் பண்றவங்க போடுங்க. இன்ட்ரெஸ்டட் பீப்புள்னு போட வேண்டாம், இன்ட்ரெஸ்டட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு போடுங்க. பீப்புள்ன்றவங்க சாதாரண மக்களுக்கு. பட் கர்மா எனர்ஜி ஹீலிங் பீப்புள் நம்ம வந்து அப்படி இல்லை, அது பீப்புள்னு சொல்ல வேண்டாம். அதை இன்னும் நல்லா ஃபைன் டியூன் பண்ணி சகோதர சகோதரிகள், நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான். நீங்க அந்த ஃபீலிங் வந்துட்டாலே அது நம்ம இன்னும் ஃபைன் டியூன் ஆயிடுவோம். மன்னிப்பு கேட்காம மன்னிப்பு கொடுக்காமே நம்ம எப்படி டியூன் அப் பண்றதுன்னு போது மற்றவங்களை வந்து நம்ம கூட பிறந்தவங்களா நினைக்கிறோம். அப்போ அவங்களுடைய கஷ்ட துக்கங்களை நம்ம தான் நினைக்கும் போது நம்மளுடைய ஆக்டிவிட்டியே வேற மாதிரி இருக்கும், நம்மளுடைய தாட்ஃபார்மே வேற மாதிரி இருக்கும். சரியா? அதனால இன்ட்ரெஸ்டட் பீப்புள் அப்படின்ற அந்த பீப்புள்ன்ற வேர்டு எடுத்துட்டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் போடுங்க. இன்ட்ரெஸ்டட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. அப்ப என்ன வரும்? இன்ட்ரெஸ்டட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஜாயின் அண்ட் ப்ரே அப்படி வரும். என்னுடைய சஜஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறதும் அக்செப்ட் பண்ணிக்கிறதும் உங்களுடைய இருக்கும். சரியா? அப்படி போட்டா நல்லது நான் நினைக்கிறேன். ஓகே. அடுத்து வந்து இந்த ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு ஊனமுற்ற ஒரு சகோதரிக்கு ஏதோ டொனேஷன் கொடுக்குறாரு போல இருக்குது. அது மெசேஜா வேர்டு கொடுக்குறாரு, ரைட் கொடுக்குறாரு. இதை யாரோ பாலசுப்ரமணியம் நினைக்கிறேன் ஒரு சகோதரர் அனுப்பிச்சிருக்கார். ரைட், ஓகே. இது சரியா தவறா? லாரன்ஸ் இப்படி அந்த அந்த பெண்மணிக்கு வீடு என்ன கொடுக்குறாரு? வாய்க்கு கொடுக்குறாரு, வீடு கொடுக்குறாரு. இது சரியா தவறா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. இது சரியா தவறா? சரின்னா ஏன் சரி, தவறுனா ஏன் தவறு? சரின்னா ஏன் சரி, தவறுனா ஏன் தவறு? இதுல ரெண்டுமே இருக்கு. யோசனை பண்ணி பார்த்துங்க பார்க்கலாம் கொஞ்சம். ஏன்னா டிஸ்கஸ் பண்றதுக்கு ரொம்ப டைம் இல்லை, இருக்கிற டைம் நிறைய மெசேஜ் சொல்லணும். நடிகர் ராகவா லாரன்ஸ் அந்த சகோதரிக்கு வீடு கொடுத்துருக்கிறாராம், பைக் கொடுத்துருக்கிறாராம், எல்லாம் கொடுத்துருக்காராம், வாங்குறாங்க, அது வீடியோவை போட்டிருக்காங்க. ஓகே, சரியா தவறா? சரின்னா என்ன, எவ்வளவு சரி? தவறுனா ஏன் தவறு? எந்த அளவுக்கு சரி, எந்த அளவுக்கு தவறு? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க பார்ப்போம். பண்ணிட்டீங்களா? சீன பழமொழி ஒன்று உண்டு. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்களும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பசித்திருக்கும் ஒருவனுக்கு மீனை கொடுப்பதை விட அவனுக்கு மீனை பிடிக்கிறது கற்றுக் கொடுத்து விடுங்கள் அப்படின்னு ஒரு பழமொழி. பசிக்கிறவனுக்கு மீனை கொடுக்குறீங்க, மீன் துண்டை மீனை கொடுக்குறீங்க. பசிக்கிறவனுக்கு மீனை கொடுப்பதை விட அவனுக்கு மீனை பிடிக்க கற்றுக் கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு பழமொழி. இந்த பழமொழி எசன்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். உடனே வந்து பசிக்கிறவனுக்கு மீனை கொடுக்குறாங்களா, ஓகே ரைட், அப்ப மீன் பிடிக்கிறாமா, ரைட், அப்ப மீனை நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு எடுத்துக்கூடாது. நீங்க அந்த லெவல்ல போகக்கூடாது. புரியுதா? நம்ம ஆளுங்க எப்பவுமே நெகட்டிவ் பாயிண்டா கெட்டியா பிடிச்சிக்குவாங்க, பாசிட்டிவ் பாயிண்டை விட்டுருவாங்க. இப்போ பசிக்கிறவனுக்கு ஒரு துண்டு மீனை கொடுப்பதை காட்டின மீனை பிடிப்பது கற்றுக்கொள்வது எப்படி? ஸோ அப்போ வந்து மீனை கொடுக்குறோம், மீனை பிடிக்கிறோம், அப்போ மீனை சாப்பிடலாம். அப்போ மீன் சாப்பிட்றேன், ரைட், ஓகே, அப்போ நானும் இன்னைக்கு டெய்லி மீன் சாப்பிட்றேன், ஒமேகா கிடைக்கும், ஒமேகா 3 கிடைக்கும். ஆனால் வீக்லி மீன் சாப்பிட்றேன், டெய்லி மீன் சாப்பிட்றேன், அப்படி தப்பான கான்செப்ட் போயிடாதீங்க. அது ஒரு பழமொழி அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க லெவலில் அவங்க சொல்லிக்கிறாங்க. நாம என்ன எடுத்துக்கணுமோ அதை மட்டும் எடுத்துக்கணும், ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும்.
திரும்பவும் திரும்பவும் சொல்றேன், உலகத்தில் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நம்ம கெட்டவர்களும் வெறுக்கவும் கூடாது. நல்லவங்கன்னு நல்லவங்களை அக்செப்ட் பண்ணிக்கலாம், கெட்டவங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்ககிட்ட நல்லதை மட்டும் எடுத்துக்கணும், நல்லதை மட்டும் எடுத்துக்கணும், கெட்டதை விட்டுறணும். அதுதான் அதுதான் நம்ம பர்பஸ். நம்ம நல்லதை மட்டும் எடுத்துட்டு கெட்டதை விட்டுறோம்னா அப்போ வில் பி வெரி கிரேட்ஃபுல். ரொம்ப நன்றியுள்ளதாக இருப்போம். நாம மற்றவங்க நன்றி சொல்ற மாதிரி நாமளும் நடந்துக்குவோம், நல்லா ஹாப்பியா இருக்கும். ஸோ மீனை அவனுக்கு எத்தனை நாளைக்கு கொடுக்க முடியும்? இன்னைக்கு இந்தா சாப்பிடுப்பா, இன்னைக்கு இந்தா சாப்பிடுப்பா, இன்னைக்கு இந்தா சாப்பிடுப்பா, மீனை கொடுத்துட்டே இருக்க முடியுது. அந்த கான்செப்ட் என்ன சொல்லுது? மீனை பிடிச்சிக்கிட்டே இருக்கிற பழக்கத்தை அவனுக்கு நல்லா ட்ரெயின் அப் பண்ணி கற்றுக் கொடுத்தா அவன் பார்த்துக்குவான். நீ அவனுக்கு ஒரு நாளைக்கு கொடுத்துட்டு இருக்க முடியாது, அவனுக்கு ஒரு நாள் நீ கொடுத்துட்டு இருக்க முடியாது. இந்த கான்செப்ட் என்னன்னா வாழ்க்கையினுடைய ஒரு அடிப்படை தத்துவம். மீனை கொடுப்பதை காட்டிலும் தினம் தினமும் கொடுத்துட்டே இருக்க முடியும். எல்லா நாளும் கொடுக்கும், ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது, ஒரு நாளைக்கு உங்களுக்கே இருக்காது. அப்ப நீங்க எப்படி அடுத்தவனுக்கு கொடுப்பீங்க? கொடுக்க மாட்டீங்க. எனக்கே இல்லை, நான் எப்படி உனக்கு கொடுப்பேன்னுவீங்க. அப்போ அந்த மாதிரி டெய்லி மீனை கொடுக்குது, அவன் மீனை பிடிக்க கற்றுக்க, அவனே போய் பிடிச்சிக்குவான், அவனே பண்ணிக்குவான். அதே மாதிரி தான் இந்த ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்குற வசதியும் கொடுக்குற ஃபெசிலிட்டிஸும். நீங்க கொடுக்குறீங்க, நான் சொல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா திங்க் பண்ணணும். அதுதான் கர்மயாலஜி ஹீலிங். அவங்க ஊனமுற்றவர்கள், அதனால தான் அவங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க ஊனமுற்றவர்கள், அவங்கள தான் நான் கொடுக்குறேன். அவங்க ஊனமுற்றவர்கள், அதனால அவங்க கொடுக்குறேன். இந்த சகோதரிக்கு வீட்டை கொடுத்தார், இந்த சகோதரிக்கு வந்து ஸ்கூட்டி கொடுத்தார். அவர் எத்தனை பேருக்கு ஸ்கூட்டி கொடுப்பார், எத்தனை பேருக்கு வீடு கொடுப்பார்? அவரை மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. தமிழ்நாடு எடுத்துக்கணும்னா, சென்னையில் எடுத்துக்கணும்னாலே எத்தனையோ ஊனமுற்ற பெண்கள் இருக்காங்க. இதை விட மோசமான ஊனமுற்ற நிலைக்கெல்லாம் இருக்காங்க. இந்த இந்த சம்பந்தப்பட்ட சகோதரியை தவிர இதை விட மோசமான லெவல்ல அந்த கருணாநிதி ஐயா பீரியட்ல தான் வந்து அதை மாத்தினாங்க. அந்த ஊனமுற்றவர்கள்னு சொல்ல வேண்டாம், மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லிப்பாரு. பேரை கொஞ்சம் கொஞ்சம் ஊனமுற்றவர்கள்னா அது ஏதோ ரொம்ப வந்து கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இருக்கு, அது ஏதோ மனசு நோக்கடிக்கிற மாதிரி இருக்கு, அதனால மாற்றுத்திறனாளிகள் அப்படி சொல்லி மாத்துவோம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கருணாநிதி ஐயா பீரியட்ல தான் வந்து அதை மாத்தினாங்க. நல்ல ஒரு விஷயம்தான், தப்பு கிடையாது, நல்ல விஷயம்தான். சரி, எப்ப நாம வந்து மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவோமா? இப்போ ஊனமுற்றவர்கள் வேண்டாம், மாற்றுத்திறனாளிகளே சொல்லுவோம். இப்போ நம்ம அந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம், தப்பு இல்லை. அந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லும்போது இதை விட அந்த பர்சன்டேஜ் சொல்லுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் வாங்கும்போது மாற்றுத்திறனாளிகள் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட்ல வாங்கணுமா? அப்போ வாங்கும் பொழுது அந்த பர்சன்டேஜ் சொல்லுவாங்க. எத்தனை பர்சன்டேஜ்? 20%, 30%, 40%, 50%, 100%. அந்த மாற்றுத்திறனாளிகள் அந்த ஊனத்தினுடைய விகிதத்தை மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்களா சர்டிபிகேட்ல? வந்து இவ்வளவு சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவ்வளவு சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ பர்சன்டேஜ் வந்து 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கு. இப்ப அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இந்த இந்த சகோதரிக்கு வந்து ஒரு 30% வச்சுக்கோமே, ஒரு 30% ஊனமுற்றா மாறிக்கிறாங்க. இப்போ 30% ஊனமுற்ற ஒரு சகோதரிக்கு வந்து நடிகர் ராகவா லாரன்ஸ் வந்து வீட்டை கொடுத்துருக்கிறார், வண்டி கொடுத்துருக்கார், ரைட். ஓகே. 95% பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? எத்தனை பேருக்கு அவர் கொடுக்க முடியும்? அவரால் எத்தனை பேர் கொடுக்க முடியும்? எத்தனை பேர் கொடுக்க முடியும்? அவர் மட்டும், அவருக்கு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? அவரு எத்தனை பேர் கொடுக்க முடியும்? அவரால் எத்தனை பேர் கொடுக்க முடியும்? எத்தனை சகோதரி? அப்ப அந்த சகோதரிக்கெல்லாம் பாவப்பட்டவர்கள் தானே. இந்த சகோதரி லக்கு தானே, இந்த சகோதரி லக்கு, அந்த சகோதரிக்கு பாவப்பட்டது. யாரோ ஒருத்தருக்கு போட்டாங்க, பிடிச்சி போட்டாங்க, ரைட். ஓகே. இது மாதிரி இதை விட மோசமான அந்த ஊனமுற்ற சதவீதம், அந்த மாற்றுத்திறனாளிகள் சதவீதம் வந்து அதிகமா இருக்கிறவங்க, அப்ப அவங்க எல்லாம் லக்கியா அன்லக்கியா? அப்ப இந்த அம்மா லக்கி, அவங்களாம் அன்லக்கி. அப்ப அத்தனை பேருக்கு எப்படி கொடுக்க முடியும்? ராகவா லாரன்ஸ் நம்ம குறை சொல்லல, தப்பு இல்லை, அவர் நல்லா பண்றாரு. மற்றவங்கள விட இவரை விட பல மடங்கு கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறவங்க, கோடிக்கணக்கில் பணம் நிறைய வச்சிருக்கிறவங்க கமுக்கமா வச்சிருக்காங்க, கொடுக்குறதே கிடையாது. அடுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்கிறது இல்லை. இவரை மாதிரி 1000 மடங்கு 10,000 மடங்கு சொத்து வச்சிருக்கிற நடிகர்களே அடுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் பேர் சொல்லிக்க வேண்டாம், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா அவர் கொடுக்குற அதை பாராட்டலாம், அதை பாராட்டப்பட வேண்டிய நபர் தான். அந்த வகையில் அவர் பாராட்டலாம். நம்ம அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது, பாராட்டுகிறோம், அவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம், ரைட். ஆனா நாம இங்க சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, இவருக்கு கொடுத்துட்டாரு, ரைட், ஓகே, அந்த அம்மா ஹாப்பி, நன்றி ராகவா லாரன்ஸ் ஐயா அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுவாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதுல நாம என்ன பண்ண, நம்முடைய ரோல் என்ன அப்படின்னா, பல மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த போய் சேர்ற குறிப்பிட்டவர்களுக்கு போய் சேரும். இப்படி நீங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா, உள்ள கிளேர் வாயின்ஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த சகோதரிக்கும் அவருக்கும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்கும், ஏதாவது ஒரு பெயரில் ஏதாவது ஒரு வகையில அந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்க் இல்லாம இந்த சகோதரிக்கு அவர் செய்ய முடியாது, இந்த சகோதரிக்கு அவர் செய்ய முடியாது,
இந்த சகோதரன் லிங்க் அவருக்கு கிடைக்காது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலா ஹெல்ப் பண்ணலாம், ஹெல்ப் விடுறான், அந்த தாட்டே வராது. அந்த கனெக்ஷன் வந்து பாஸ்ட் லைஃப்ல கனெக்ஷன் இருக்கிறனால தான் வரும். கிளைவான்ஸ்ல பார்த்தா தெரியும் எத்தனாவது பிறவியில அந்த லிங்க் இருக்கு, அதனால வந்தாங்க அப்படின்னு. அப்போ மற்றவங்களாம் என்ன சொல்ல வர விஷயம் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து தானாக சம்பாதித்துக் கொள்வதற்கு, தன் உழைப்பதை தானே சம்பாதித்துக் கொள்வதற்கு என்ன வழி உண்டு அதை செய்யணும். அதான் நம்பர் 1. நாம வீட்டை கொடுத்தா ரைட், ஓகே. மற்றவங்களுக்கு வண்டி கொடுத்தாலும் ரைட், ஓகே. மற்றவங்களுக்கு அதுதான் இங்க சீன பழமொழி உள்ள வருது. நீ ஒரு மீனை கொடுப்பதை காட்டிலும் மீனை பிடிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுத்து விடுங்கள். அப்போ அவங்களா சுயமா சம்பாதிக்கிறதுக்கு, அவங்களா சுயமா அவங்க கால நிக்கிறதுக்கு, அவங்களா நின்று பண்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்தால் அது இதை விட பல மடங்கு பலனை கொடுக்கும். இப்போ இவருக்கு ஒரு வீட்டை கொடுத்தாரு, ஒரு 50 lakhs ஒருத்துல வீடு கொடுத்தான்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணமா 50 lakhs ஒருத்துல வீடு கொடுத்துருக்காரு. ஒரு 1 lakh மதிப்புல ஒரு வண்டி கொடுத்துருக்காரு. அந்த 1 lakh மதிப்புள்ள வண்டி கூட விடுங்க, நம்ம 50 lakhs மதிப்புள்ள வீடு எடுத்துக்குவோம். இந்த 50 lakhs ஸ்பெண்ட் பண்ணி இது மாதிரி நிறைய ஊனமுற்றவர்களை அவர் கேதர் பண்ணி அவங்க சுயமா சம்பாரிச்சு சுயமா வாழ்றதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துருக்காங்க வச்சுங்க. அந்த 50 lakhs செலவு பண்ணி அவங்களுக்கு ஏதோ ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்து அந்த தொழிலை எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி அவங்க இருந்த இடத்துல அவங்களுடைய மாற்றுத்திறனாளி அந்த பர்சன்டேஜுக்கு பொறுத்து எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த 50 lakhs அந்த மாதிரி செலவு பண்ணி அவங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணி ஒரு 100 பேர் கொடுக்கலாம். குறைஞ்சபட்சம் என்னுடைய கணிப்பதை ஒரு 100 பேருக்காக கொடுக்கலாம். அந்த பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்து அவங்க தொழில் செய்யறதுக்கான வாய்ப்புகள், வசதிகள், சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம் 100 சகோதரிகள் நன்மை அடைந்திருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன் புரியுதுங்களா உங்களுக்கு? ஒருத்தருக்கு வீடு கொடுத்துட்டாரு, ரைட், ஓகே. அந்த ஒருத்தருக்கு கொடுத்த அந்த வீடு 50 lakhs இங்கே இங்கே வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரு 100 பேருக்கு 100 சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில விலக்கேற்றிருப்பார். அவர் 100 சகோதர சகோதரனுடைய வாழ்க்கையில விலக்கேற்றிருப்பார். அப்ப இந்த ஒருத்தர் மட்டும் இல்ல, 100 சகோதர சகோதரி, ஏன்னா அவங்களும் டெவலப் ஆயிருப்பார். அவங்களும் டெவலப் ஆயிருப்பார். அவர் தெரியாம பண்ணியிருக்கிறாரு. அவர் சொன்னது தப்பு இல்லை, செஞ்சு தப்பு இல்லை. பட் அங்க எங்க மிஸ் பண்றாருன்னு நாம காட்டி கொடுக்குறோம் இல்லையா? பண்ணிருக்கலாமா இல்லையா? 50 லட்ச ரூபா கொடுத்து நீ நல்லா இருமா, ஹாப்பியா, ஓகே, நன்றி நன்றி அங்கிள், நன்றி ஐயான்னு சொல்லி நன்றின்னு சொல்லிட்டு வந்துடும். அவ்வளவுதான், வாட்டர். இதை தான் அந்த சீன பழமொழி சொல்லுது. இந்த 50 lakhs செலவு பண்ணி ஒரு 100 பேரை கூப்பிட்டு உங்களை உட்கார வச்சு 3 மாசம் ட்ரைனிங் கொடுத்து அவங்க தொழில் செய்வதற்கான அவங்களுடைய மாற்றுத்திறனாளி பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள், வசதிகள், சூழ்நிலைகள், அந்த மாதிரி செட்டப்பெல்லாம் பண்றதுக்கு அந்த 50 lakhs செலவு பண்ணியிருந்தாருன்னா இதே பணத்தில் 100 சகோதரிகள் வாழ்ந்திருப்பார்கள். 100 பெருசா 1 பெருசா சொல்லுங்க? 100 பெருசா 1 பெருசா? அப்போ நல்லது செய்யறேன் அப்படின்னு செய்யறாரு, தப்பு இல்லை. பட் அதுல என்ன சார் நீங்க குறை கண்டுபிடிக்கீங்க, தப்பு கண்டுபிடிக்கீங்கன்னு என்ன குறை சொல்லாதீங்க. எங்க மிஸ் பண்றோம்னு காட்டி கொடுக்குறேன். அதான் இதைத்தான் நாம அந்த ஃபைன் டியூன் பண்றோம். இதுதான் தட் இஸ் கால்டு ஃபைன் டியூனிங் சொல்றது. ஃபைன் டியூனிங்கிறது இதுதான். தர்மம் பண்றோம், அந்த தர்மம் எப்படி செய்யணும். ஊனமுற்று இருக்கிறாங்க, இந்த ஊனமுற்றவங்க ஏன் ஊனமுற்று இருக்கிறாங்க, எதுக்காக ஊனமுற்று இருக்காங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சோம்னா இத மாதிரி பல பேர் அந்த மாற்றுத்திறனாளிகள் மாறாத மாதிரி இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த நாலேஜ் அவங்களுக்கு போகும், இந்த நாலேஜ் அவங்களுக்கு போகும். அவங்களும் அந்த மாதிரி சஃபர் ஆக மாட்டாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படித்தான் ஏடா கூடமா அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபகர் பேர் தெரியல, நிறைய அசோக் நகர்ல ஏதோ ஒரு ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் மீட்டிங்ல மகாவிஷ்ணு, எஸ் மகாவிஷ்ணு, சகோதரர் மகாவிஷ்ணு, அவர் ஏடா கூடமா பேசி ஊனமுற்றவர்களை சொல்லி அரெஸ்ட் பண்ணி அது நிறைய பிரச்சனையாகி இப்போ வெளியே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன விஷயம் கரெக்டு தான், தப்பு இல்லை. ஆனா சொன்ன விதம் தவறு. சொன்ன விஷயம் கரெக்டு, சொன்ன விஷயம் கரெக்டு, ஆனா சொன்ன விதம் தவறு. அவர் சொன்ன விதம் வந்து அந்த அந்த மாற்றுத்திறனாளி சகோதரர் வந்து மனசு நோக்கிற மாதிரி சில வார்த்தைகள் விட்டுட்டாரு. அது அவருக்கு அந்த பக்குவம் கம்மின்னு நினைக்கிறேன், அந்த பக்குவம் இல்லை, அதனால அப்படி சொல்லிட்டாரு. அதை அவர் வந்து அவர் பெருசா எடுத்து அதை ஒரு பெரிய ட்ரிகர் பண்ணி அது அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால அதை அப்படியே ட்ரிகர் பண்ணி அது பெரிய பெரிய இஷ்யூவா கொண்டு போய் அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ளார அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. சொன்ன விஷயம் கரெக்டு தான், ஆனா சொன்ன விஷயத்த வந்து இவர் கொஞ்சம் அது நாகரிகமா வேற மாதிரி சொல்லியிருக்கணும். இவரும் கொஞ்சம் டென்ஷனா எமோஷனலா சொல்லிட்டாரு, அதை அவரும் எடுத்துக்கிட்டாரு.
இந்த மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுக்குற தத்துவம் வந்து புரியாதனால அது பெரிய டிக்கரை கடைசியில் அவர் அரெஸ்ட் பண்ண நிலைமைக்கு போயிட்டார். பரம்பொருள் ஃபவுண்டேஷன். என்ன பேர் சொன்னீங்க சார்? மகாவிஷ்ணு. எஸ், மகாவிஷ்ணு. ஸோ அந்த இந்த இதை வந்து நம்ம அதை சொன்னோம், நீங்க செய்கின்ற தர்மம் அந்த நேரத்துக்கு அவங்க பசியை போக்குறதா இருக்கக்கூடாது, அவங்க அது பர்மனண்டா வர மாதிரி இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம சேரிட்டி பத்தி நம்ம சொல்லுவோம், அதை பத்தி இன்னும் அநேகமா இன்னும் 2 நாள் பர்மிஷன் கிடைச்சிருன்னு நினைக்கிறேன். அது பர்மிஷன் கிடைக்கும் நான் சொல்லிடுறேன். ஸோ அது 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 பெரிய சப்ஜெக்ட், அது நான் சொல்றேன். மாற்றுத்திறனாளி கொடுக்குறது கட்டக்காரம் கரெக்டு தான், ரொம்ப டெலிகேட்டான விஷயம். நான் ஆன்சர் பண்ணுறேன், நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றது தான். பட் நான் அதை பத்தி சொல்றேன். நான் சொல்றேன். நான் இப்போ ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் இப்போ சொல்லிக்கிறேன். நடிகர் ராகபால் லாரன்ஸ் செஞ்ச விஷயம் கரெக்டு, ஆனா அந்த விஷயத்தை இப்படி பண்ணியிருக்கணும், இப்படி பண்ணிக்கணும். இப்போ இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் வருதா? மாற்றுத்திறனாளிக்கு வந்து நீங்க செய்யறது வந்து கட்ட கர்மாவை கொண்டு வருவோம்னு நீங்க சொல்லிக்கிறீங்கன்னு சார் சொல்றாரு. கரெக்ட். இது வந்து ஒரு வகையில கட்ட கர்மாவை தான் வரும், ஒரு வகையில் நல்ல கர்மா வரும். அது அது எப்படி சார் இப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க? அது கொஞ்சம் போக போக புரிதல் வரும். நல்ல கர்மா ஓகே, ஹெல்ப் பண்றது ஓகே, பாசிட்டிவா ஓகே. நான் அடி சொன்னேன் பார்த்தீங்களா, இவர் மாதிரி பலாயிரக்கணக்கான மடங்கு கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருங்க, அர்த்த கைக்கு சுண்ணாம்பு வைக்காம இருக்கிறாங்க. பட் இவர் செய்யற நல்ல விஷயம் பாருங்க. பட் இது எப்படி ஃபைன் டியூன் பண்ணணும்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி இதே பணத்தை நிறைய பேர், ஒரு 100 பேர், குறைஞ்சபட்சம் 100 பேர், இந்த பணத்தை 100 பேருக்கு வாழ்க்கையில விளக்கேற்றி வச்சிருக்கலாம். அவர் ஒரு சகோதரி வாழ்க்கையை விளக்கேற்றி வச்சிருக்காரு. பட் என்னுடைய கான்செப்ட், நான் சொல்றதுல என்னுடைய கான்செப்ட் கிடையாது, கர்மா எனர்ஜி ஹீலிங் கான்செப்ட். அது கர்மா எனர்ஜி ஹீலிங்கோட கான்செப்ட். அந்த கான்செப்ட் வந்து அதை அப்ளை பண்ணி ஒரு 100 பேருக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்து, அவங்க தொழில் செய்வதற்கான பயிற்சி கொடுத்து, அந்த நிபுணர்கள் வர வச்சு அவங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணி கொடுத்து, அவங்கள வந்து அதை அந்த ப்ராடக்ட்ஸை மார்க்கெட் பண்றதோ, அந்த ப்ராடக்ட்ஸை வந்து டெவலப் பண்றதோ, அது எந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணி வெளில கொண்டு போய் அதை பணமா மானிட்டைசேஷன் பண்ணும், பணமா மாற்றி அவங்க செல்ஃப் லைஃப்பை நடத்துக்கிற மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த வகையில பண்ணியிருந்தான்னா இதே பணத்துல 100 சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில விளக்கேற்றி இருக்கலாம். இதைத்தான் நான் மிஸ் பண்றோம். சார், இப்ப அந்த ஊனமுற்றவர்கள் இருக்காங்கன்னா அவங்க ஏன் ஊனமுற்றார்கள், எதுக்காக ஊனமுற்றார்கள், அந்த காரணத்தை புரிய வைக்கணும், அந்த ஞானத்தை கொண்டு வரணும். அந்த ஞானத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க 1000 பேர் லைஃப்ல விளக்கேற்றுவாங்க. அதான் ஞான தர்மம் ரொம்ப பெருசுன்றது. ஞான தர்மம் அதான் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் அதான் பண்றோம், ஞான தர்மம் பண்றோம், கர்மா எனர்ஜி சொல்லி கொடுக்குறோம். அதை லைஃப்ல ஃபாலோ பண்ணாங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட், எல்லாத்தையும் கொடுக்கும். நிறைய ஸ்கூட்டிஸ் கொடுக்கும், நிறைய வீடுகள் கொடுக்கும், இன்னும் நிறைய நிறைய இது சொல்லாத விஷயங்கள்லாம் நிறைய கொடுக்கும். ஸோ அவங்களா சம்பாதிக்கிற மாதிரி கொண்டு வந்துடணும், அவங்களா செய்யமா நிக்கிற மாதிரி கொண்டு வரணும். எத்தனை நாளைக்கு நாம தர்மம் பண்ண முடியும்? எத்தனை நாளைக்கு நாம தர்மம் பண்ண? நான் நிறைய பேருக்கு அப்படிதான் செய்வேன். இப்ப பேச்சு வந்ததுனால நான் சொல்றேன், அதர்வைஸ் நான் சொல்லிக்க மாட்டாங்க. யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா இந்தாங்க பிடிங்க, ரைட் போங்க அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பவும் அந்த மாதிரி கேட்காம இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி செய்யாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். எங்க மாமனா கூட ஒரு தடவை சொல்லியிருக்காரு, பேசும்போது ஒரு தடவை சொல்லியிருக்காரு, யாராவது வந்து என்கிட்ட கேட்டாங்க, அந்த நேரத்துக்கு எங்க கேட்க காசு என்ன இருக்கோ கொடுத்து அனுப்பிச்சு விடுவாங்க, அவ்வளவுதாங்க. அந்த நேரத்துக்கு வருவாங்க, கேட்பாங்க, என்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து இந்தாங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னு ஒரு எங்க மாமனா கூட ஒரு தடவை சொல்லியிருக்காரு வீட்டுல. அது இப்ப ஞாபகத்துக்கு வரும். நான் அந்த பாலிசி ஃபாலோ பண்ண மாட்டேன். அந்த நேரத்துக்கு இந்தா பிடிங்க, அந்த கையில காசு இந்தா பிடிங்க அப்படி சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி நிலைமை, பிச்சை கேட்காத நிலைமை, அவங்ககிட்ட நம்ம தர்மம் கேட்காத நிலைமை, நம்மகிட்ட வந்து எந்த எதிர்பார்ப்பும் கேட்காத நிலைமையை உருவாக்குறதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், நாம் என்ன பண்ண முடியும், அதுதான் செய்வேன், அதுதான் செய்வேன். நான் ஏற்கனவே ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருக்கேன். அந்த அந்த வகுப்பை பார்த்தவங்க அல்லது வீடியோ அட்டன் பண்ணவங்க பண்ணியிருப்பாங்க. ஒரு தடவை ஸ்ரீபெரும்போது வந்து நான் அந்த ஸ்ரீபெரும்போது பக்கம் வரும்போது எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு காரில் வரும்போது அடிச்சிட்டு இருந்தாங்க. பார்த்தா திருநான்னு சொல்லிட்டு எல்லாம் அடிச்சாங்க. காரை நிறுத்தி அவனுக்கு பேசி அந்த திருநவனுக்கிட்ட வந்து 2 பேர் திருடிருந்தாங்க. பிக் பாக்கெட் மாதிரி அடிச்சிருக்காங்க. ஹோட்டல்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த இன்சிடென்ட் சொல்லியிருக்கேன், பழைய வீடியோவில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு 2 பேருக்கும் அந்த பணத்தை கொடுத்து, அந்த பணத்தை அவங்க கையில் திருப்பி கொடுத்து, சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் செட்டப் பண்ணி கிரெடிட் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லியிருக்கேன். பழைய வீடியோவில் ஒன்று இருக்கும். அப்போ நான் அங்கே வந்து பணத்தை கொடுத்தேன், எடுத்துக்கிட்டீங்க, ரைட்டு ஓகே, நீ திருட பணத்தை கொடுத்துடு, இதுக்கு மேலே திருடாத, ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு நான் வந்துடல. என்னோட விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு வரேன். ஏன் விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு வரேன், என்னை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வராங்க. வறுமை, வேலை கிடைக்கல, வேலை இல்லை, அதனால திருடுறாங்க. அப்போ அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச சில பேர்கிட்ட சொல்லி அதே
ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல ஒரு நல்ல அவங்க தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். அப்போ அவங்க நல்ல ஸ்டெபிலைஸ் ஆயிட்டாங்க. இனிமேலுக்கு அவங்க திருட மாட்டாங்க. நல்லா இருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்றாங்க, அவங்க 4 பேர் கேட்டு பண்ண அளவுக்கு அந்த சிப்காட்ல ஏதோ கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றாங்க. 2 பேரும் நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டாங்க. திருடுவாங்களா? இல்லை. அப்ப அந்த நேரத்துக்கு நான் 2000 5000 கொடுத்துட்டு வந்தேன், வீட்டுல எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு வர்றது, அது தானம் தர்மம் தான். அது ஒரு லெவல். பட் அவங்க திரும்பவும் அந்த மாதிரி ஒரு போய் கேட்காம திருடாம பண்றதுக்கு என்ன உண்டோ அதை நான் செஞ்சு கொடுத்தேன். என்னோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தெரிஞ்சவங்க மூலமா சொல்லி அவங்க குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி வேலையை வாங்கி கொடுத்தேன். அவங்க வேலை செய்யறாங்க. இன்னைக்கு நல்லா இருக்காங்க. இன்னைக்கு அரசாங்கங்களும் அதை தப்பு பண்ணிட்டு இருக்கு. நான் தர்மம் பண்றேன், நான் மக்களுக்கு சேரிட்டி பண்றேன், இலவசமா கொடுக்குறேன். அரசாங்கம் மக்களை தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்ம அரசாங்கங்களை குறை சொல்லலை, எல்லா அரசாங்கம் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்க ஆட்சிக்கு வரணும், அவங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், அதை நான் சொல்ல வேண்டாம். அதுக்காக அவங்க வராங்க, கொடுக்குறாங்க. இங்க மக்கள் நல திட்டங்களுக்காக செலவு பண்ணுகின்ற காசை கம்பேர் பண்ணும்போது இலவசங்களுக்காக செலவு பண்ற காசு அவங்க என்ன நினைக்கிறாங்க, கவர்மெண்ட் கோட்பாடு என்ன, அவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனால நான் இலவசமா கொடுக்குறேன். அவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனால இலவசமா கொடுக்குறேன். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, நான் இலவசமா கொடுக்குறேன். ஓகே, வச்சுக்கோங்க, போறீங்க அப்படின்னு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஓ சூப்பர் அரசுப்பா, இந்த மாதிரி ஒரு அரசு கிடைக்கிறது நான் கொடுத்து வச்சு நீங்களும் ஓட்டு குத்துன்னு குத்துறீங்க. ஓகே, கொஞ்சம் ரிவர்ஸா கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இலவசமாக நீங்க கொடுக்குற காசு எவ்வளவு நாளைக்கு அவங்க கொடுக்க முடியும்? நீங்க இலவசமா கொடுக்குற காசு எவ்வளவு பர்சன்டேஜ் அவங்களுக்கு யூஸ் ஆகும் நினைக்கிறீங்க? நிறைய குடும்பம் சொல்றாங்க, சார் 1000 ரூபாய் கொடுக்குறாரு சார், ஸ்டாலின் கொடுக்குறாரு சார், 1000 ரூபாய் நான் வாங்குறேன், ஆனா எங்க வீட்டுக்காரர் அடிச்சு பிடிச்சி டாஸ்மாக் கொண்டு போய் செலவு பண்ணிடுறாரு சார். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஃபீட்பேக் இருக்கு. இது ஒரு உதாரணம். பாவம், அவர் என்னமோ ஏதோ கவர்மெண்ட் இது பண்ணி ஒரு 1000 ரூபாய் எல்லாருக்கும் மகளிர் போட்டுன்னு சொல்லி மகளிர் திட்டம் அனுப்புறாங்க. அதுவும் கையில கொடுத்தா காசு கரெக்டா போய் சேரணும், அக்கௌண்ட்ல போடுறாங்க. அக்கௌண்ட்ல போட்டா கரெக்டா சேர்ந்துடும் அரசாங்கம் நினைக்குது. ரைட், ஓகே, அக்கௌண்ட்ல போட்டா கரெக்டா தான் சேர்ந்துருது. ஆனா வீட்டுக்காரர் டார்ச்சர் பண்ணி அந்த பணத்தை வாங்கி செலவு பண்ணிடுறாரு. இதுக்கு என்ன பண்ணுங்க? எங்க போகுது? கடைசியா டாஸ்மாக் தான் போகுது. அதான் கிண்டலா சொன்னார் அவரு, சார் அரசாங்கம் கொடுத்த காசு பேங்க்குக்கு வருது, ஆனா பேங்க்குக்கு அந்த அம்மா அக்கௌண்ட்டுக்கு போகுது. அந்த அக்கௌண்ட் அவங்க வீட்டுக்காரருக்கு வாங்கி அதை தண்ணி அடிக்க செலவு பண்றாரு. அது டாஸ்மாக் போகுது, டாஸ்மாக் கவர்மெண்ட்டுக்கு போகுது சார். இதை சொன்ன சகோதரர் கரெக்டா ஒரு காமெடியா சொன்னார். அது எங்க இருந்து வந்ததோ அங்கேயே போகுது சார் அப்படின்னு சொல்லி சிரிச்சார். உண்மைதானே? அரசாங்கம் கொடுக்குது, பேங்க்ல கொடுக்குது, அக்கௌண்ட்ல வருது, அந்த அம்மாவை அடிச்சு அந்த பணத்தை அவர் வாங்கிக்கிறாரு. வாங்கி எங்க போற? டாஸ்மார்க் போறாரு. டாஸ்மார்க் போனா என்ன ஆகும்? அந்த பணம் கவர்மெண்ட் போகும். எப்படி சைக்கிளிக்கா போய் பாருங்க சார், அரசாங்கம் எப்படி டெக்னிக்கா வேலை செய்து பாருங்க அப்படின்னாரு. ஒரு வகையில உண்மைதானே? சோ தர்மம் செய்யறது அடுத்தடுத்த முறையில் அவங்க தர்மம் கேட்காத அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும்? பண்ண முடியுமா? முடியாதா? பண்ண முடியும். வழி இருந்தால் உண்டு, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அந்த மாதிரி அதுதான் தர்மத்தினுடைய மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். அந்த நேரத்துக்கு எதை கொடுத்து இந்த முடிச்சுக்கோ போய்க்கோ அப்படி கொடுக்கணும். நாம செய்கின்ற தர்மம் திரும்பவும் அவங்க போய் யார்கிட்டையும் யாசிக்காம யாரையும் கேட்காம போய் நிக்க மாதிரி கொண்டு விட்டு, அரசாங்கம் இதுக்காக செலவு பண்ற பணத்தை எல்லாம் ஒரு நல்ல வெல்ஃபேர் ப்ரோக்ராம் பண்ணி ஒரு நல்ல மாதிரி அவங்களுக்கு ஒரு தனி மனிதனை வாழ வைக்கிற மாதிரி சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த செலவு பண்ற பணம் மாதிரி பல ஃபேமிலியை காப்பாற்றும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஸ்கீம்னால, இலவச திட்டத்தினால இத்தனை பேர் பலனடைந்திருக்கிறார்கள். எக்ஸாம்பிள், ஒரு 1,00,000 பேர் பலனடைந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு பணத்தை கொடுக்குறாங்க, 1,00,000 பேர் பலனடைகிறாங்க. அதே பணத்தை அரசாங்கம் இப்ப நாம சொல்ற மாதிரி நம்ம சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க. அது வேற, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் புரிதலுக்காக சொல்றேன், அரசாங்கத்துக்கு சொல்லல, உங்களுக்காக சொல்றேன். அந்த பணத்தை அரசாங்கம் முறையாக சில வழியில செலவு பண்ணாங்கன்னா இதே பயனாளிகள் 1 லேக் இருக்குங்க இல்லையா, அதை 10 lakhs பீப்புளா பயனாளிகளா மாற்ற முடியும். ஆனா அரசாங்கம் என்ன பண்ணுது, நம்ம நடிகர் ராகவா லாரன்ஸ் பண்ற மாதிரி அது ஒரு தனிப்பட்ட கண்ணோட்டத்துல போய் பலனை குறுக்கி கொடுக்கிறது. ராகவா லாரன்ஸ் எங்க தப்பு பண்றாரோ அதே மாதிரி தப்பு அரசாங்கம் பண்ணுது. இங்க தனிநபர் பண்றாரு, அங்க அரசாங்கம் பண்ணுது. ஆனா கொஞ்சம் மாத்தி இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி மெத்தட்ல பண்ணா இதை மாதிரி அவர் 100 குடும்பங்களை வாழ வைக்க முடியும், 100 மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்துல விலக்கேற்ற முடியும். அரசாங்கம் பல லட்சக்கணக்கான ஃபேமிலிஸ்ல விலக்கேற்ற முடியும். அது யாரும் செய்யாது. சரியா? ஓகே.
அது தனியா கிளாஸ்ல சொல்லுவோம். யாருக்கு கொடுக்கணும் தானே? எஸ் அது பற்றி நம்ம தனியாக கிளாஸ் வச்சுருவோம். தனியாக ஒரு கிளாஸ் எடுக்கும். ஒன் வீக்கில் எடுக்கும். இன்னும் பர்மிஷன் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. இன்னைக்கு கூட கேட்டேன், பர்மிஷன் வரல. வந்துடும். அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா உடனே கிளாஸ். எனக்கு ஆட்சேபனை கிடையாது. நான் அதை பற்றி சொல்லுவேன். அவங்க பர்மிஷன் கொடுக்கல, இன்னும் கொடுத்துட்டாங்கன்னா நான் சொல்லிடுவாங்க. சீக்கிரம் கொடுத்துருவேன். ஏன் நிறைய கேள்வி வந்திருக்கு. ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, மன்னிக்கணும், மன்னிப்பு கொடுக்கணும், ரைட், ஓகே, இதனால அவங்களுடைய கர்மா தீருமா? அது எடுக்க முடிஞ்சா பாருங்க சார். ஒரு இப்ப நேற்று முன்னால கேட்டிருந்தேன். ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, பேரு சரியா கவனம் இல்ல, மன்னிப்பு கேட்கிறோம். முத்து தேவின்னு நினைக்கிறேன். எஸ், முத்து தேவின்னு ஒரு சகோதரின்னு நினைக்கிறேன். நாங்க மன்னிப்பு கேட்கிறோம், மன்னிப்பு கொடுக்குறோம், ரைட்டு, அதனால அவருடைய கர்மா கழியுமா? அவருடைய கர்மா கழியுமா? எங்களுடைய கர்மா கழியுமா? அப்படின்ற மாதிரி இது ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ரொம்ப டீப்பா படிக்க டைம்ல ஜஸ்ட் அப்படி கோ த்ரூ பண்ணேன். முத்து தேவின்னு ஒரு சகோதரி. எஸ், அதாவது நல்ல கேள்வி, நல்ல தெளிவா விஷயத்த புரிஞ்சுக்கிறீங்கன்னு நல்ல விஷயம் தான் அது. இது இல்லை, இதுக்கு அடுத்து இன்னொன்னு வரும். இது இல்லை, இது இல்லாம இன்னொன்னு வரும். சரி, இதுக்கும் ஆன்சர் பண்ணிடுறேன். இது இல்லாம இன்னொன்னு வரும். சில மனிதர்கள் செய்யும் துரோகங்களை மன்னித்தாலும் அவர்களை நாம் மறுபடியும் அவர்களை நம் வாழ்வில் பழைய நிலையை வைத்து பார்க்க முடிவதில்லை. இதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவரிடமிருந்து விலகி இருப்பது நல்லதா? நாம் செய்த முன்வழி தான் நமக்கு வருகிறது, நாம் செய்த முன்வழி தான் நமக்கு வருது என்றாலும் அவர்களை மன்னித்தாலும் மறுபடியும் அதே தவறை துரோகத்தை அவர்கள் செய்கையில் தடுப்பது மிகவும் கடினமாக உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மன்னிப்பெல்லாம் கேட்க தேவை, நல்ல விஷயம் தான், நல்ல அதுக்கே மன்னிப்பு கேட்குறீங்க. சரியான கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. எந்த கேள்வி கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன். டைம் தான் கொஞ்சம் முன்னப்பின் ஆகும், அவ்வளோதான். கொஞ்சம் அப்படி சீனியாரிட்டியாக அப்படி பார்த்து சொல்லும்பொழுது சரி, எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணுவேன். எந்த மாதிரி கொஸ்டினாக தான் நான் ஆன்சர் பண்ணுறேன். அது ஒரு அந்த தெளிவு வேணும். அதுக்காக தான் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். அதுக்காக நீங்களும் உட்காந்துருக்கீங்க. ரெண்டு பேருடைய நோக்கமே அதான். எஸ், அதான் சார். இது முடிச்சுட்டா உட்காந்துறேன். எஸ் தர்ம சங்கடமான கேள்விதான், ஆனா சரியான கேள்விதான். சில மனிதர்கள் செய்யும் துரோகங்களை மன்னித்தாலும் அவர்களை நாம் மறுபடியும் அவர்களை நம் வாழ்வில் பழைய நிலையில் வைத்து பார்க்க முடிவதில்லை. உண்மைதான். ஆனா பழைய நிலையில் வைத்து பார்க்க முடிகிற அளவுக்கு நம்ம மாறணும். மாற முடியலனாலும் பரவாயில்ல, இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், மாறிடலாம். அவரிடம் விலகி இருப்பது நல்லதான். எஸ், உங்களால அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ஏத்துக்க முடியலன்னா மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கொடுங்க, விலகின்றது, பரவாயில்ல, தப்பு இல்லை. நீங்க அவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் எதுவும் கொடுக்காதீங்க. நல்லது செய்றீங்களோ இல்லையோ, கெட்ட செய்யக்கூடாது. நல்லது செய்யணும், யாரா இருந்தாலும் நல்லது செய்யணும். நல்லது செய்யலைன்னா கவனிக்கும். அப்போ அவங்க திரும்ப அதே தப்ப செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நீங்களை மன்னிச்சு விட்டுடுங்க. நீங்க நம்ம மனசார ஹோலாட்டடா மன்னிச்சு விட்டுடுங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல அது அவங்களுடைய கர்மாவை பார்த்துக்கும். சொல்லுங்க சார். யாராக இருந்தாலும், எஸ் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கூட இது பொருந்தும். அதனாலதான் அந்த மன்னிப்பு அறிக்கையில கணவன் மனைவிக்கு தனியா ஒன்று போட்டிருக்கும். அது வாழ்நாள் முழுசும் கேட்க வேண்டியது. கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கணவன் மனைவி கிட்ட கேட்கணும், மனைவி கணவன் கிட்ட கேட்கணும். முடிஞ்சா டைரக்டா கேளுங்க, முடியலன்னா மானசீகமா நினைச்சு கேளுங்க. கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்க கேட்கணும். அதுக்காக நம்ம தனியாவே ஒன்று போட்டிருக்கோம் பாத்தீங்களா? மன்னிப்பு கணவன் மனைவி மன்னிப்புன்னு தனியாவே போட்டிருக்கோம். கணவன் கண்டிப்பா மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மனைவி கண்டிப்பா கணவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கேட்டீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. எஸ், அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன். இப்ப ஆகும்னா டைவர்ஸ்ன்னு போறாங்க. டைவர்ஸ் வேணான்னு சொல்றோம், சொல் பேச்சு கேட்காம டைவர்ஸ் தான் போவேன்னு போறாங்க. அப்ப டைவர்ஸ் போறவங்களும் கூட, டைவர்ஸ் ஆயிட்டாலும் கூட, இன்னொரு கணவன் கிட்டயோ இன்னொரு மனைவி கிட்டயோ நீங்க மறுவாழ்வு வாழ்ந்தாலும் கூட பழைய கணவன் கிட்ட பழைய மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்க டைவர்ஸ் ஆயிடுச்சு, கை கட்டி வந்துட்டேன், எப்படியோ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க இருப்பீங்க. ஆனா ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஏதாவது சந்தர்ப்பத்துல அவங்க ஏதாவது நிலைமையில அவங்க உங்களை பத்தி நினைக்கும் பொழுது அந்த தாட் ஃபார்ம் நீங்க எங்க இருந்தாலும் வரும். நீங்க எந்த நாட்டுல இருந்தாலும் வரும். நீங்க எந்த கண்ட்ரில, எந்த ஸ்டேட்ல, எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு அந்தாலும் இருந்தாலும் அந்த எனர்ஜி எத்திரி கார்டு வரும்.
அந்த கார்டு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தற்போதைய கணவரை, தற்போதைய மனைவி, தற்போதைய குழந்தைகளை பாதிக்கும். அந்த கார்டு உங்களுடைய தற்போதைய கணவரை, தற்போதைய மனைவியை, தற்போது குழந்தைகளை பாதிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் சிரமங்களையும் துன்பங்களையும் உருவாக்கும். இது உண்மை. அதனால நீங்க மேரேஜ் ஆயிட்டாலும், ரீமேரேஜ் ஆகி, செகண்ட் மேரேஜ், தேர்ட் மேரேஜ், எப்படி எந்த மேரேஜ் ஆயிட்டாலும் அந்த பழைய கணவன்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ, பழைய மனைவிகள் எத்தனை பேருக்கு, அத்தனை பேருக்கு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டு கார்டு நியூட்ரைஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அது வரும். இதனால தான் நீங்க கஷ்டப்படுறீங்க, இதனால தான் நீங்க துன்பப்படுறீங்க, இதனால தான் நீங்க சிரமப்பட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த ரூட் காசை நாம கிளியர் வாய்ஸ்ல பார்த்து சொல்றோம். அதான் விஷயம். ரூட் காசு இங்க இருந்து வருது, இங்க இருந்து வருதுன்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? அதனாலதான் டைவர்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அடுத்த பிறகு இந்த கணவன் வேணான்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் அடுத்த பிறகு இந்த மனைவி வேணான்னு நினைக்கிறீங்களோ, அவங்கெல்லாம் தயவு செஞ்சு மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேளுங்க. இதோடு விட்டுடும். சரியா? இந்த கணவனே இருக்கட்டும் பரவாயில்லன்னா அப்பயும் கேளுங்க. கேட்கலனாலும் பரவாயில்ல, அது வேற மேட்ரு. பட் இந்த கணவன் மாதிரி அடுத்த கணவன் வர வேண்டாம், அடுத்த ஜம்பி வர வேணாம், கண்டினியூ ஆக வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மன்னிப்பு கேளு. மனைவி சரி, இதே மனைவி வரணும்னா ஓகே, கேட்டாலும் சரி கேட்கணும் சரி பரவாயில்ல. பட் இதே மனைவி வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா கேளுங்க. சரியா? கண்டிப்பா கேளுங்க. பெரும்பாலும் கப்புள்ஸை கேட்டோம்னா 95% அதான் சொல்றாங்க. ஐயோ இந்த வீட்டுக்காரா வானாசாமி இதோட முடிச்சுக்கிறான்றாங்க. ஐயோ இந்த வீட்டுக்காரம்மா, ஐயோ அப்பா விட்டுடுங்க, இதோட ஜென்மத்தோட விட்டுருங்க. நிறைய பேர் 90% அதான் சொல்றாங்க. கவுன்சிலிங் எப்ப கேட்பேன், கண்டினியூ தான் கேட்பேன், நேரில் வச்சுட்டு கேட்க மாட்டேன். பட் 98% ஐயோ சாமி இந்த மனுஷங்கிட்ட வாழ போதும் சாமி, உயிர் போய் உயிர் வருது, இதுக்கு மேலாம் இந்த மனுஷன் கூட வாழ்வானா, ஐயோ இதோட விட்டு போய். ஒய்ஃபும் அப்படிதான், ஐயோ அது பேய் சார், அது பேய் சார், ஐயோ சாமி இந்த ராசிக்கு விட்டு வெளியே வந்தா போதும் சார், ஐயோ சாமி வரவே வேணாம், என்ன வேணா இன்னும் வேற பரிகாரம் இருந்தா கூட சொல்லுங்க, ஐயோ முடிச்சிடுறேன், இதோட முடிச்சு வெளியே வந்துடுறேன் அப்படின்னு நிறைய பேர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரசன்ட் கணவன் கிட்டயோ மனைவி கிட்டயோ அவங்க சாட்டிஸ்பாக்சன் ஆகலைன்னு அர்த்தம். ஆனா சாட்டிஸ்ஃபை ஆகி வாழணும், அந்த பக்குவத்தை கொண்டு வரணும். பட் அந்த பக்குவத்தை அவங்களால வர முடியல, சஃபர் ஆகுறாங்க. ரைட், ஓகே. எனிவே, அந்த மன்னிப்பு பத்தி வந்தோம். எஸ், இது அடுத்தது, இதை எடுத்துக்கொடுங்க. அப்போ உங்களால முடிஞ்சா மன்னிச்சிருங்க, இல்லைன்னா விட்டுடுங்க, பரவாயில்ல. பட் அதை மைண்ட்ல போட்டு அதே மனசுக்குள்ள போட்டு நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், லேடிஸ் ரொம்ப டென்ஷன் பார்ட்டிங்கன்னு சொல்லிக்கிறேன். வயல் கம்பேரிங் வித் ஜென்ஸ், லேடிஸ் ரொம்ப டென்ஷன் பார்ட்டிங்க. எல்லா விஷயம் மனசுல போட்டு 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 உழைப்பி அதை பெரிய பிரச்சனையா பண்ணிக்குவாங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆத்ம ரீதியாகவும் பண்ணிக்குவாங்க. அதனால விட்டுடுங்க, அதை பத்தி வேண்டாம். அதனால அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம். சில மனிதர் செய்யும் துரோகங்களை மன்னித்தாலும் அவர்களை நாம் மறுபடியும் நம் வாழ்க்கை பழகி பார்க்க முடிஞ்ச வரைக்கும் பாருங்க, முடியலன்னா விட்டுடுங்க, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவளிடம் விலகி இருப்பது நல்லதா? விலகி இருந்துக்கோங்க. ஓகேவா? அவர்களை மன்னித்தாலும் மறுபடியும் அதே துரோகத்தை அவர்கள் செய்கையில் கடப்ப கட்டணும். அதுக்கு பனிஷ்மெண்ட் இறைவன் கொடுத்துருவார். திருப்பி அதே தவிர பண்றாங்க, திருப்பி அதே தவிர பண்ணாங்க, அவங்கள எந்த இடத்துல எப்படி அடிக்கணும், எப்படி கொடுக்கணும்னு கடவுளுக்கு கரெக்டா தெரியும். அவர் கரெக்டா எந்த டைம்ல எப்போ எப்படி அடிச்சா வழிக்கு வருவாரோ அது டிவைன் பார்த்துக்கும். அதை நாம எடுத்து மண்டை ஓடுக்கலாம், விட்டுடுங்க. சரியா? ஓகே. அடுத்தது இன்னொரு இது கேட்டிருக்காங்க, அவங்களேவா? என்னுடைய மனதில் நீண்ட நாள் கேள்வி, தவறு என்றால் தவறுலாம் ஒன்றும் கிடையாது. எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம், தப்பு இல்லை. ஐயா, மன்னிப்பு நாம் கொடுக்கும் மனிதர்கள் அவர்கள் செய்யும் தீவினை கர்மாக்களை அவர்களுக்கு குறைத்திடுமா, அல்லது அவர்கள் செய்த வினை பயன் நாம் மன்னிப்பு கொடுத்தாலும் அவர் அனுபவிக்க வேண்டுமா? தவறு என்றால் மன்னிக்கவும். நன்றி ஐயா. மன்னிப்பு நாம் கொடுக்கும் மனிதர்கள் அவர்கள் செய்யும் தீவினை கர்மாக்களை அவர்களுக்கு குறைத்திடுமா? ஓகே, ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, அல்லது அவர்கள் செய்த வினை பயன் நாம் மன்னிப்பு கொடுத்தாலும் அவர் அனுபவிக்க வேண்டுமா? தவறு என்றால் மன்னிக்கவும். நன்றி ஐயா. ஓகே, இதுல 2 கேட்டிருக்காங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம மன்னிப்பு கேட்கறதுனால, மன்னிப்பு கொடுக்கறதுனால அவங்க கர்மா எல்லாம் குறையாது. அவங்க கர்மா தான், அவங்க பண்ணது அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். நல்லதோ கெட்டதோ அவங்க புத்திக்கு தகுந்த மாதிரி அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அதுல மாற்று கருத்து கிடையாது. இங்க நம்ம மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுக்கும் பொழுது நம்ம நல்லா இருப்போம். அவருடைய ஆறாவிலிருந்து வர்ற அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை பாதிக்காது.
அவர் மூலமாக வர்ற கர்ஸ் நம்மளை பாதிக்காது. அவர் மூலமாக வர்ற அந்த நெகட்டிவ் தாட்ஸும் நம்மளை பாதிக்காது. நமக்கு தான் நன்மை அது. மன்னிப்பு கேட்கறதுனால, மன்னிப்பு கொடுக்கறதுனால அவங்க கர்மா குறையுமா குறையாத அந்த சப்ஜெக்ட் நீங்க எடுத்துக்க வேண்டாம். அது அவங்க சப்ஜெக்ட். அது மன்னிப்பு கேட்கிறோம், மன்னிப்பு கொடுக்குறோன்றது வந்து முழுக்க 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 100% நம்மளுடைய சுயநலத்துக்காக தான் கேட்கிறோம். முழுக்க முழுக்க 100% அவங்களுடைய கர்மா நம்ம கை வைக்கல. நாம மன்னிப்பு கேட்கிறோம், மன்னிப்பு கொடுக்குறோம். ரெண்டுமே செய்யணும். மன்னிப்பு கேட்கணும். சில பேர் மன்னிப்பு கேட்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. மன்னிப்பும் கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணும். இந்த மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்தா என்ன ஆகும்? நாம நல்லா இருக்கும். அவங்களால நமக்கு எந்த பாதிப்பும் வராது. அவங்களால நம்ம எந்த பாதிப்பும் வராது. அவங்களால அவங்களையும் அறியாம அவங்ககிட்ட பிளஸ்ஸிங் வரும். அவங்க பிளஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய ஹையர் ஆத்மா பிளஸ் பண்ணும். லோயர் ஆத்மா பிளஸ் பண்ணாது. அது பழி வாங்கும். அது எப்படி இது எப்படின்னு லா எல்லாம் பேசும், சட்டம்லாம் பேசும், முடியாதுன்னு சொல்லும், ஜஸ்டிஃபை பண்ணும். லோயர் ஆத்மா அந்த வேலையை செய்யும். ஹையர் ஆத்மா என்ன பண்ணும்? ஹையர் ஆத்மா மன்னிச்சிரும். ஸோ நம்ம வந்து ஒருத்தருக்கு மன்னிப்பு கேட்குறோம், மன்னிப்பு கொடுக்குறோம் அப்படின்னா அது முழுக்க 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 திரும்பவும் நோட் பண்ணிக்கோங்க. 100%, 1000% கூட வச்சுக்கலாம் நீங்க. அது நமக்கு தான் நன்மை. இது என்ன நன்மைன்னா, அவங்க கிட்ட இருந்து நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை வந்து பாதிக்காது. அவங்களுடைய தாட்பாம் வந்து நம்மளை பாதிக்காது. அவங்க மூலமாக வருகின்ற சில கர்மாக்கள் நம்மளை பாதிக்காது. முழுக்க முழுக்க நம்ம சேஃப்டிக்காக தான் நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். நம்ம நல்லா இருக்கிறதுக்காக தான் மன்னிப்போம். அவர் நல்லா இருக்கிறாரு நல்லா இல்லையான்றது இங்க சப்ஜெக்ட் கிடையாது. அவரோட நல்லா இருக்கிறான்னு நீங்க நிர்ணயிக்க முடியாது. அவருடைய கர்மாவை நிர்ணயிக்கும். அப்போ இது வந்து நமக்கு தான் கேட்கறோம். நம்ம சுயநலத்துக்காக கேட்கிறோம். நம்ம வந்து மன்னிப்பு கேட்டோம், பாதி கணக்கு தானோன்னு அர்த்தம். மன்னிப்பு கொடுத்தோம் அப்படின்னா முழு கணக்கு தானோன்னு அர்த்தம். மன்னிப்பு கேட்கிறோம் 50%, பாதி கணக்கு தாண்டிடும். மன்னிப்பு கொடுக்குறோம், முழு கணக்கு தாண்டி அவரே ஜம்ப் பண்ணிடுறோம். அவ்வளவுதான். மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுக்கும் பொழுது நாம் நன்றாக இருப்போம், நாம் சந்தோஷமாக இருப்போம், நாமும் நம்மை சார்ந்தவர்களும் நம்முடைய குடும்பத்தினரும் நல்லா சந்தோஷமா ஹாப்பியா இருப்பாங்க. அவர்கள்கிட்ட இருந்து யார்கிட்ட கேட்குறீங்களோ, யாரை மன்னிக்கிறீங்களோ அவர்கிட்ட இருந்து வருகின்ற நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வராது. அவங்ககிட்ட இருந்து வருகிற நெகட்டிவ் கர்மா வராது. அவங்ககிட்ட இருந்து வர நெகட்டிவ் தாட் ஃபார்ம் நமக்கு வராது. இதெல்லாம் மூணும் கட் ஆயிடும். இது மூணும் கட் ஆச்சுன்னா நாம எப்படி இருப்போம்? ஹாப்பியா. ஸோ மன்னிப்பு கேட்கறதும் மன்னிப்பு கொடுக்கறதும் நம்ம வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக கொடுக்குறோம். நம்ம நல்லா இருக்கணுக்காக கேட்கறோம். ஆனா திரும்ப சொல்ற மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணும். எல்லாம் முடியாது, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன செஞ்சேன், நான் யாருக்கும் எந்த கடவுள் நினைக்கிறீங்கன்னு இந்த டைலாக் எல்லாம் பேசக்கூடாது. நான் யாருக்கும் எந்த தப்பும் பண்ணலையே, நீ யாருக்கும் எந்த தப்பு பண்ணா அப்புறம் ஏன் அந்த கஷ்டம் வந்துரு? கடவுள் கரெக்டா கொடுப்பார். நீ யாருக்கும் எந்த தப்புமே பண்ணல, யாருக்கும் எறும்பு கூட மனசார கூட நினைக்கல, அப்புறம் ஏன் வந்திருக்கு? அப்ப கடவுள் சும்மா கொடுக்குறாரா? அவருக்கு ஒன்று வேலை வெட்டி இல்லையா? அவர் குழப்பம் இல்லையா என்ன? அவருக்கு ஒன்று டெஸ்ட் பண்ணி நோண்டி பார்க்கணும், அவருக்கு என்ன விருப்பமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. காஸ் அண்ட் எஃபெக்ட். முதல்ல ஒரு தப்பு பண்ணிடுறோம், அதுக்கு பனிஷ்மெண்ட் இப்போ வந்துருக்கு. அதான் எதுவாக இருந்தால் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது தான் நம்ம பார்க்கணும். ஸோ மன்னிப்பு கேட்கறதும் மன்னிப்பு கொடுக்கறதும் முழுக்க முழுக்க நாம நல்லா இருக்கணுன்றதுக்காக, நம்ம குடும்பத்தையும் நல்லா இருக்கணுன்றதுக்காக, நம்ம சந்தையில நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் மன்னிப்பு கேட்கறேன், மன்னிப்பு கொடுக்கும். ஸோ அவங்கள பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம். ஓகே, ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? மற்ற வேற கேள்வி இருந்தால் நம்ம நாளை பார்ப்போம். ஸோ டைம் ஆகிப்போச்சு, நாம் இன்னைக்கு முடிச்சுப்போம். நாளை மீண்டும் சந்திப்போம். சரியா? வணக்கம், நன்றி. வணக்கம் ஐயா. நன்றிகள் ஐயா. ஐயா கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு.
கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருடும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றி ஐயா. நன்றி 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 அருமையான நன்றி ஐயா. ஐயா மிக்க நன்றிங்க நன்றி ஐயா. ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி ஐயா.